ரசிகன் ப்ரோ மேலவா ப்ரோ. ராஜுபாய் கேக்குதா? ஐயா வரமாட்டேங்கிறாருயா. ஓகே கோல் கூப்பிடியா? வந்துட்டாரு. கோல் கூப்பிடியா? மேல கேட்டு பாரு கோல் வரணும். யோ என்னையா பண்ணிருக்கீங்க? நிறைய ஸ்பேஸ் இருக்கியா போய் அடிக்கிறதுக்கு? நீங்கமா ஸ்பேஸ் போடுற? ஓகே இல்ல ப்ரோ ப்ரோ டவுட் எங்க சொன்னீங்க, எங்க ஸ்பேஸ் போறன்னு சொன்னீங்க, போய் அடிக்கிறதுக்கு யாரு? நிறைய ஸ்பேஸ் இருக்கியா? ரேணு ஸ்பேஸ் ஒன்று ஐயா ஓடிட்டு ஐயா இருக்கு. ரேணு வந்து ஐயா பூர்ணிமா ஃபேனு. அப்புறம் அபி ஸ்பேஸ் ஒன்று போகுது. ரசிகன் ரெக்கார்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் பார்த்து. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சொல்லுங்க எனக்கு எபிசோடு என்ன மாதிரி. இந்த இவங்க எல்லாம் ஸ்பேஸ் இருக்கு, அவங்ககிட்ட போய் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே 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 இருங்க. இல்லையா கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு growth பார்த்துட்டு அப்புறம் போய் ஒரு அரை மணி நேரம் பேசிடலாம். சரி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பார்த்துடலாம் அதெல்லாம். இன்னைக்கு என்ன டைரக்டாவே கமலஹாசன் சொல்லிட்டாரு எல்லாத்துக்குமே. என்ன சொன்னாரு? ஓப்பனா பூர்ணிமாக்கு மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மைண்ட் யுவர். ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இவர் எப்பயோ சொல்லியிருக்கணும் ப்ரோ. சரியா? இவர் வந்து இப்போ சொன்னதே லேட். அவங்க எல்லாம் பண்ணி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இல்ல ரசிகன் ப்ரோ, நம்ம நாசுக்கா இத்தனை நாளா அவர் இவ்வளவு டைரக்டா யார்கிட்டயும் சொன்னல இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே அவரு. இவங்க ரொம்ப ஓவர் போர்ட் போறாங்க ப்ரோ. அதனால தான் இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களா திருந்திடுவாங்கன்னு பாக்குறாரு. நிறைய அட்வைஸ் பண்ணி பாத்துட்டாரு. டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா நிறைய சொல்லி பாத்துட்டாரு. இவங்களுக்கு இன்டைரக்டா என்ன ரசிகா ஆச்சு இன்னைக்கு? பூர்ணிமா சொன்னாங்கல்ல ப்ரோ மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்ட்டு. நீங்க எபிசோட் பார்க்கல? நான் இப்பதான் பார்த்து முடிச்சேன், அதான் இப்பதான் வந்தேன். திட்டாரா? ஆமா சரியான திட்டு. ஆனா இன்னைக்கும் நழுவி மாயா நழுவிட்டாங்க, விஜய் நழுவிட்டாரு. விஜய் ஒண்ணுமே கேட்கல, அப்ரிசியேஷன் வர. ஆனா அவர் வந்து நிக்சனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தாருன்னா அப்ரிசியேஷன் வர பண்றாரு. அதுவும் ஃபேவரட்டிசம் தான்னா கரெக்ட் தானே? அது ஃபேவரட்டிசம் தான். அந்த இதுல தோத்தாரு விஜய், தோத்தாதான் நிக்சனுக்கு வந்து டாப் பாயிண்ட் வரும், நிக்சன் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது விஜய் வேணும்னே தோத்தது தான். அது ஸ்பேஸ் கொடுக்கலாம் இல்ல, நிக்சனுக்கு பாயிண்ட் கொடுக்கணும்னு பண்ண வேலை அது. ஸோ அது எப்படி வந்து இவருக்கு மட்டும் திடீர்னு நல்லதா தெரிஞ்சுச்சுன்னு தெரியல எனக்கு. அது எது பெருமையா பேசிட்டாரு. அதான் சொல்றேன், அது எப்படி நல்லதா இருக்கும்? அப்படின்னா வந்து ரவீனா பண்ணது கரெக்ட் தானே? அவங்களும் ஃபேவரிசம் பண்றாங்க, அவங்க மணி வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க பண்றாங்க. நீங்க உங்க டீம்ல இருக்க ஒரு நிக்சன் ஜெயிக்க சொல்லி நீங்க பண்றீங்க. அப்புறம் இதுக்கும் அது என்ன வித்தியாசம்? அதுக்கு அப்ரிசியேஷன், இதுக்கு திட்டா? என்னங்க அந்த பொண்ணு அப்படி திட்டு வாங்குது, பல்ல காமிச்சு உட்காந்துருக்கு. ரெண்டாவது மணியும் கேளுங்களேன், இவர் வந்து அங்க திட்டுறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அவங்க பண்ணது ரூல் படி கரெக்ட் தான். இவங்க அதுக்கப்புறம் மேல பண்ணது 2 மடங்கு தப்பு அது ஆக்சுவலி. அவங்க பண்ணது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரவீனா பண்ணது பிக் பாஸ் ரூல் படி என்னன்னா, ஒருத்தர் டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே அதுக்கு நீங்க காசு கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவுதான் மேக்ஸிமம் லிமிட், அதெல்லாம் ஒன்றும் பிக் பாஸ் சொல்லல. முடிச்ச உடனே காசு கொடுக்கலாம், மைக்க சொல்லிட்டு காசு கொடுங்க அப்படின்ட்டாரு, அவ்வளவுதான். அது பண்ணிடுச்சு. சரியா? தப்பாவே இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தாலும் மைக்ல சொல்லிட்டு காசை கொடுத்துருச்சு. இவங்க அதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவங்களும் அதே மாதிரி திறமையா மைக்ல சொல்லி நானும் மொத்த காசு கொடுக்குறேன்னு சொன்னா வேற. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் ஷோ நடக்கும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியில எவனோ ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்து இது இவ கொடுத்தது முதல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் இவ கொடுத்தது இவ. சரியா? இது ஒன்றும் நட்டுல பண்ணல, கடைசியா பண்ணல. இவ ஆனது மணி, காசு கொடுத்தது இவ தான். முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவ யாருக்குமே காசு கொடுக்கல, எல்லாத்தையும் இவ கையில காசே இல்லைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க கடைசி வந்து அடுத்த பிளான் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ மணி பாயிண்ட் ஹையஸ்ட், மணியை நம்ம தூக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்ற போது நம்ம எல்லா காசையும் சேர்த்து விஜய் கொடுத்துருவோம். விஜய் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜய் நம்ம குரூப்ல யாராச்சும் ஒருத்தவங்க அதை கொடுத்துருவான், அந்த டிடிஎஃப் பாயிண்ட் வந்து விஜய் நம்ம கொடுத்துருவான்னு சொல்லி அந்த மாதிரி இவங்க பிளானை போட்டு விஜய்கிட்ட எல்லா காசையும் கொடுத்ததுதான் பிரச்சனை. அதான் அது லிட்டரலி அது என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. இது ரவீனா பண்ணது தப்பே ஆனாலும் வித்தின் ரூல்ஸ். ஓகே,
இவங்க வந்து இவங்க என்ன பண்ணாலுமே இவன் பண்ணதே தப்பு. அவுட் சைட் ஆஃப் ரூல்ஸ், அவுட் சைட் ஆஃப் கேம் எத்திக்ஸ் எல்லாமே அவுட் சைடு இவன் பண்ணது. இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா அது கேட்டா பாத்தியா நீங்க சொல்றீங்க சரி ஓகே கடைசியா நீங்க சொல்லுங்க. எனக்கு அது சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே யார் யாரு கொடுத்தீங்கன்னு சொன்னா தெரியுமா? கொடுத்த சொன்ன பேர்லாம் யோசிச்சு பாரு. அதே குரூப் தான். போனாடி குரூப் ஏன்னு சொல்லியிருந்தாங்களா அதே குரூப் தான். விக்ரம், மாயா, பூர்ணிமா, நிக்சன், அனன்யா இவங்க 5 பேர் சேர்ந்து விஜய்ட கொடுத்துருக்காங்க 6 பேரு. இதான் போன வாரம் ஒருத்தவங்க குரூப்னு சொன்னாங்க. இல்ல குரூப் இல்ல எல்லாம் இண்டிவிஜுவல் பிளேஸ் சொல்லி சண்டை போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆனா இப்போ வந்து ஈஸி டார்கெட் வந்து பூர்ணிமாவே பண்றாரு. ஈஸி டார்கெட் தலை குடுக்குறாளே இவர் வந்து கடந்து இப்போ பண்ணாத கேட்கல. டிசி டார்கெட்னா பண்ணாத ஒண்ணு போன வாரம் தினேஷ் பண்ணா தெரியுமா? போன வாரம் தினேஷ்ட கேட்டாரு தெரியுமா ஈஸி டார்கெட்டா? நீ சொன்ன அதுதான் ஈஸி டார்கெட் கிடையாது. மணிய பண்ணதுதான் ஈஸி டார்கெட். சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை. ட்ரூ கலர்ஸ்ன்றது ஊருக்கே தெரியும் அதோட அர்த்தம் என்னன்னு. அதை கொண்டு அதோட அர்த்தத்தையே மாத்தி என்னென்னமோ சொல்லி அங்க வந்து அது சம்பந்தமே இல்லை. ட்ரூ கலர்ஸ் நீ வந்து கூகுள்ல போய் ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு அடிச்சேன்னா அதோட அர்த்தம் அதான், வேற அர்த்தம். ரேசிசமே கிடையாது. அந்த இடத்துல ரேசிசத்தை திணிச்சு ஒண்ணு பண்ணுது. அதுதான் ஈஸி டார்கெட் அடிக்கிறது. ஏன்னா மணி வந்து உங்ககிட்ட வந்து திருப்பி கேட்க மாட்டான். இப்ப அதே வார்த்தையை நீ பூர்ணிமாட்ட பேச வச்சுக்க, பூர்ணிமா திருப்பி அதே நோண்டும். நீ கை தூக்கிட்டு இருந்தா தெரியுமா? அது ஈஸி டார்கெட் கிடையாது. அது வேணும்னே வந்து தலையை கொடுக்கறது தான். அவர் கடந்து போறாரு அப்படின்னா நீ திருப்பி ஏதாச்சும் கேட்பன்னு சொல்லி உனக்கு கடந்தே போறாரு. அவரு கடந்து போறாருன்னா அவர் வர்ற வரைக்கும் விட்டுறணும். வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பண்றாருன்ட்டு. கடந்து போன அடுத்த செகண்டே கையை தூக்கி என்ன விட்டுட்டீங்க சார்னா அது ஈஸி டார்கெட் கிடையாது. அது வந்து என்ன அடிங்க அப்படின்னு சொல்லி போய் தலையை கொடுக்குறது. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அவ கை தூக்கி மட்டும் எத்தனை வாட்டி வாங்கி கட்டி சொல்றேன் ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்கன்னா பூர்ணிமா வந்து ஈஸி டார்கெட் எல்லாம் கிடையாது. பூர்ணிமா என்ன ஆகுதுன்னா அவ பண்ணது வந்து தப்புன்னு ஒத்துக்கிற மனப்பான்மையே கிடையாது. சரியா? இதா சொன்னா உடனே வந்து இல்ல நான் பண்ணது கரெக்ட், நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல, உங்களுக்கு நான் புரிதல் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்றது இவங்க வந்து அதான் சொல்றேன், அந்த அக்செப்டன்ஸே இல்ல பூர்ணிமாவுக்கு. உங்களுக்கு இவன் சொன்னா தெரியுமா விஷ்ணு போன நாமினேஷன்ல, அது ஆக்சுவலி ட்ரூ. பூர்ணிமாட்ட வந்து தப்புன்னு சொன்னா தப்புன்றத அக்செப்ட் பண்ற அந்த மனப்பக்குவமே கிடையாது. அவங்களோட புரிதல் என்னன்னா நீ என்ன தப்புன்னு சொல்றேன்னா உங்களுக்கு சரியா அது புரியல, அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்றத ஹோஸ்டே பண்றாங்க. அதான் நடக்குதாங்க. அதனாலதான் போய் தேவையெல்லாம் திருப்பி வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்க. மத்தபடி ஒண்ணுமே இல்லைங்க. அவன் தப்பா ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோஸ்ட் அவர் பூர்ணிமா மொட்டை அடிச்சது தப்பு எனக்கு தெரிஞ்சு. சரியா? அங்க வந்து எல்லாத்தையுமே அடிச்சிருக்கணும். அவர் வந்து எல்லாரையுமே கேள்வி கேட்டுருக்கணும். பூர்ணிமா மொட்டை அடி சொல்லிடக்கூடாது. இல்ல அது நல்லாவே தெளிவா தெரியுது. மாயா தான் அங்க கேட்கலாம். இல்ல மாயா எவ்வளவு மேனிபுலேட்டிவ் நீங்க நம்ம இந்த எபிசோட்லயே பார்க்கலாம். ஐ ஃபீல் வெரி அஷேம்ட் டு அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்களே. மன்னிப்பு காலையிலே விழுந்துட்டாங்க, வெளில வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு வாரத்திலே முடிஞ்சுதாங்க. ஆனா பூர்ணிமா அந்த மாதிரி அது பண்ண மாட்டாங்களா? பூர்ணிமா அது பண்ண மாட்டாங்க. அவங்க கேரக்டர்ஸுமே அது கிடையாது. அவங்க வந்து தப்பு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா அது புரியல, நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கை தூக்கி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படி வரும்போது மாயா ஏதாச்சும் கை தூக்குறாளா? ஒரு வாட்டி தப்புன்னு பிடிச்சிட்டா ஓகேங்க, ஏதோ தப்பா அதனால வாயை மட்டும் உட்காந்துருவா, திருப்பி கேள்வியே கேட்க மாட்டான். இல்ல இன்னைக்கு பூர்ணிமாக்கு வந்த ரோஸ்ட் தேவையில்லாத விஷயம் இல்ல ப்ரோ. இன்னைக்கு வந்தது என்னன்னா லாங் கம்மிங். இன்னைக்கு இது ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இது எப்பயோ ஆயிருக்க வேண்டியது. வச்சு இன்னைக்கு பண்றாரு. சரியா? நான் சொல்றது என்னன்னா முதவே பண்ணிருக்க வேண்டியது. இத்தனை நாள் தள்ளி போட்டது தப்பு. இன்னைக்கு இந்த வாரத்துல அவங்க அந்த திட்டு வாங்குற அளவுக்கு அங்க ஒண்ணுமே பண்ணல. ஓகே, அதை அக்செப்ட் பண்றேன். இந்த வாரம் அவங்க அந்த திட்டு வாங்குறது அங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா மொத்த சீசனையும் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் நீங்க எப்பயோ கொடுத்துருக்க வேண்டியது இப்ப கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்னு ஸ்டார்டிங்ல அந்த விசித்ரா கூட அந்த தினேஷ் ஃபைட்ல அந்த டம்னல் உண்மையாவே வந்து அந்த கருப்பாம்பூச்சி இருந்துச்சு என்ன? வந்து எறும்பு
எறும்பு கட்டெரும்பு மாதிரி மாதிரி ஒண்ணு பறக்கும் தெரியுமா? அது இருந்திருக்கு. அது பறக்கும். அதெல்லாம் வரும்யா. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் தூக்கிலாம் போட மாட்டேன். அதெல்லாம் ஸ்வீட் மெல்லாம் வந்து உட்காரும். நம்ம தட்டி விட்டு சாப்பிடலாம் இருக்கு. அதனால தான் அந்த அம்மா வேற நீ ஏத்துக்கவே வந்து மாட்டேங்குது. என்ன பஜ்ஜி கடைக்கு சொன்னாலும் போனேன்னு வச்சுக்கோங்க. பஜ்ஜி மேல வந்து பறந்து வந்து ஒண்ணு விழுந்து வந்து நிக்கும் தெரியுமா? ஈ மாதிரி. விழுகும். அதான். அவ்வளவுதான். அப்படி பார்த்தா அன்னைக்கு அந்த அம்மா சாப்பிடும்போது என்னமோ வந்து ஈயமும் இருந்து இன்னைக்கு தூக்கி போட்டு சாப்பிட்டு நினைக்கிறேன். சொன்னால அவனோ நீங்க அன்னைக்கு கூட வந்து தினேஷ் சாப்பிட்டீங்களா சொல்லிருப்பேன். ஐயோ ஃபர்ஸ்ட்டுங்க அந்த அம்மா ஏத்துனது அப்புறம் ஒத்துக்கிறோம்னா என்ன போகுது ஃபர்ஸ்ட் இல்லையா? தினேஷ் என்ன சொல்றான்னா வெறும் எறும்பு தான் அது. சுகர் ஏற்கனவே ஷார்டேஜ். இவங்க வந்து இத்தனை நாள் சாப்பிடல, நம்ம நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. சரியா? உனக்கு வந்து வாரம் பூரா அவங்க எதுவுமே கொடுக்கல. சோ வந்து அன்னைக்கு நாளைக்கு ஒரு நாளாவது ஒரு நல்ல டீ குடிச்சிடணும் சர்க்கரையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாரும் சர்க்கரையை எடுத்து வச்சுட்டு தூங்கிருக்காங்க. அவங்க கப்பல வச்சு தூங்கிருக்காங்க. அதை தூக்கி கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு எனக்கு சுகர் வேணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து நிக்சனுக்காக வச்சிருந்த சுகரை கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸ்கூல் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்க சுகர் வந்து நிக்சன் இவன் கப்பு வந்து இதுலனால நிக்சன் வந்து அந்த சுகர் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைங்க, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க. இவன் வந்து எனக்கு அந்த சுகரை கொடுங்க, நான் ஒரு டீ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. காலைல யாருமே அதுக்குள்ள நம்ம பாத்தீங்களா உப்மா வந்து கேமரால வந்து ரெஜிஸ்டர் பண்ணுது. அதான் சொல்றாங்க இல்லையா? அந்த உப்மா வந்து இவங்க வந்து முந்தின நாள் வந்து எல்லாரும் சேர்த்து பண்ணிருக்காங்க. யாருக்குமே உப்மா பிடிக்கல. ஒருத்தன் கூட வந்து ஒரு கரண்டிக்கு மேல வைக்கல. அதே உப்மாவை திருப்பி அடுத்த நாள் ரீஹீட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுருவாங்களா? சாப்பிடாதவங்க நீ அடுத்த நாளும் அதே கொண்டு போய் கொடுத்தானா நீ என்ன பண்ணுவாங்க? உப்மா வந்து அதை முத நாள் பண்ணி நமக்கே பிடிக்காது. வீட்லயே பண்ணாலே நசு நசம் தான் சொல்லுவோம். அங்க முத நாளே கேக்குறேன் அந்த அம்மா ப்ரோ இன்னைக்கு அந்த அம்மா ஒரு ரூல்ஸ் போடு, இன்னைக்கு நான் வந்து சாமி கும்பிடுவேன். சோ வந்து பாத்திரமா நான் வந்து விலைக்கு வச்சிருக்கேன். சோ சிக்கன் சமைக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து 2 வாரமா அப்படிதான் இருக்காங்க. ஏதோ விரதம் இருக்கே சொல்லிட்டு வெஜ் மட்டும் தான் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒருத்தருக்காக வந்து 2 எத்தனை பேர் பண்ண முடியுமா? வந்து பொரியல் கொடுங்க சாப்பிடுவா தெரியுமா? முட்டையும் சாப்பிட்டுட்டு பொரியல் கேட்பார்ல, அது அப்படிதான். அந்த வெஜ் பண்ணிக்கிட்டது வந்து அவங்களுக்காக மட்டும் பண்ணிக்கிட்ட வெஜ். அவங்களுக்கும் அனன்யாக்காக மட்டும் பண்ணிக்கிட்ட வெஜ். இவர் கூல் சுரேஷ் எனக்கும் கொடுங்க வச்சு சண்டை போடுவாரு. சோ வந்து அது இருக்கு. அது அவர் ரொம்ப வஸ்டங்க அவரு. சரியா? அவங்க வெஜ் மட்டும் சாப்பிடுறது இருக்கு, அவங்க நான்வெஜ் தொடாம இருக்கிறதும் இருக்கு. சோ ஃப்ரை பண்ணும்போது அவங்க பக்கத்துல வர மாட்டாங்க. வெஜ் சமைக்கும் போது மட்டும் தான் பக்கத்துல இருப்பாங்க. அப்படி இல்ல ராஜபாய், நம்ம வந்து அவங்களோட அந்த மாதிரி இருக்கவங்க ஃபீலிங்ஸும் நம்ம அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான் சரியா? எங்க வீட்லயே எங்க அம்மா எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனா எங்க அம்மா எல்லா வீட்லயும் மாட்டாங்க, தொடலாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கெல்லாம் பண்ணி கடவுள் கொடுப்பாங்க. விஷயம்னு வந்துட்டாவே நம்ம வந்து அது கொஞ்சம் நம்ம இது பண்ணிதான் ஆகணும். அதுல இருந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சரியா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாக்காக நீ அத வந்து அசிங்கப்படுத்த கூடாது. அது அவங்களோட கடவுள் அசிங்கப்படுத்த இல்லைங்க. ராஜபாய் நீ இல்ல அந்த ஃபுட் இல்லைங்க இங்க பாருங்க. கூல் சுரேஷ் சொல்றேன் முட்டையை நீங்க எடுத்து போட மாட்டீங்கன்னு அது சொல்றோம். அது வந்து தப்பு தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு பிலீஃப் சரியா? எங்க வீட்ல எப்படின்னா எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. ஆனா எனக்கெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நீ நல்லா சாப்பிடறா சொல்லி எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. எங்க அப்பா அப்படிதான். இன்ன வரைக்குமே நான் கடையில வாங்கணும்னு வைங்களேன், இலையோட தான் சாப்பிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் பிளேட்ல வச்சதே கிடையாது. எங்களே அதே மாதிரி தான் இருக்கும் சரியா? வெஜ்ஜுக்கு தனி பாத்திரம், நான்வெஜ் தனி பாத்திரம் தான் இருக்கும். எங்க அம்மா பாத்திரம் நான் எடுக்கவே மாட்டேன். அந்த பிளேட் தொடவே அதே மாதிரி எங்க அம்மா அதுக்குன்னே அதுக்காக டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காகவே தனியா வச்சிருப்பாங்க. எல்லாமே இடத்துல இருந்து தனியா தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ஆனா பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்கும். எங்க அப்பாவுக்கும் பண்ணி கொடுப்பாங்க, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனா அவங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. அப்படின்ற போது அது அவங்களோட பிலீஃப். நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது. நீங்க சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கடவுள் விஷயம்ன்ற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க நிறைய பேர். அத நம்ம வந்து ரேசிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. அது பிலீஃப்ஸ் ப்ரோ. அது பிலீஃப்ஸ் வந்து நம்ம क्वेश्चनே பண்ண முடியாது. ஒரு ஆள் பிடிக்கும், ஒரு ஆள் பிடிக்காது. நம்ம எதுவுமே அது வந்து அவங்களோட அது ஆக்சுவலா அதோட அயர்வு வந்து நம்ம பெருசாக கூடாது. அதான் ப்ரோ வெட்டி பேசுறோ. இப்போ ஒருத்தங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றோம்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுக்கணும்னா பிடிக்கும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கணும் நம்ம. ஆமா அது எடுக்கணும். ரெண்டு பேத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்குன்னு போவே கூடாது நம்ம. ஆமா அதெல்லாம் நிறைய சொல்றீங்களா சரி ஓகே பண்ண முடியாதுன்னா ஓகே அவ்வளவுதான். அடுத்து அப்படி அவங்ககிட்ட பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ரியாக்ஷன் காட்டினாங்க அடுத்து அவங்க அது பண்ணக்கூடாதுன்னு அந்த ரியாக்ஷனே வருது. அதெல்லாம் நோண்டவே கூடாது. அவரும் பண்ணிட கூடாது. ஆக்சுவலி முட்டை நீங்க எடுத்து வைங்க சொன்னா அவர் தெரியாத அவங்க நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அவங்க அதுக்குன்னு தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலி கூல் சுரேஷ் நல்லா இல்ல, கூல் சுரேஷ் நான்வெஜ் தான் சாப்பிடுறாரு. நீங்க நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருந்தா
நீங்க ஏன் வெஜ்ஜுக்கு போறீங்க? அப்ப வெஜ் வேணும்னு அவருக்கு நீங்க வெஜ் சொன்னீங்கன்னா பிடிக்குமா அவரு? சமைக்கும்போது நீங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு கொஞ்சம் சேர்த்து சமைங்க, எனக்கு இது பிடிக்கும். அது கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ப்ரோ இந்த வாட்டி வந்து இவங்க சாப்பிடுறதே வந்து ஒரு கேவலமா சாப்பிடுறாங்க சரியா? இது வரைக்கும் யாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதே கிடையாது இந்த சீசன் எல்லாருமே. ஆமா இஷ்டத்துக்கு ஒரு ஒருத்தர் கண்டிப்பா. உட்கார்ந்து தான் சாப்பிடுறாங்க. முந்திலாம் சேர்ந்து உட்கார்ற கான்செப்ட்லாம் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. ஒரு லீடர் ஆனாலே சேர்ந்து வச்சு சாப்பிடணும். அந்த ஒரு நாள் 2 நாளா அது சீசன் பண்ணணும்னு 1ல இருந்தே நினைப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பண்றது அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு நாளாவது நம்ம ப்ரோ சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். இந்த வீட்டுல கேப்டன் ஆனாவே எவனை தூக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து சரி. எதுவுமே எதிர்பார்க்க கூடாது ப்ரோ. இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ரொம்ப மட்டமா போயிட்டு இந்த சீசனே. அந்த ஒரு ஒத்துழைப்பே இல்ல சரி. அவங்களுக்கு வந்து இதுலயே பார்த்தா கூட சீசன் 4ல அடிச்சுட்டு சாவாங்க. ஆனா சாப்பிட போகும்போது எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா அது? ஆமா ஆமா குடும்பம் அடிச்சுட்டு சாவாங்க. ஆனா வந்து சாப்பிடும்போது மட்டும் அதெல்லாம் பார்க்க கூடாது. வந்து உட்கார்ந்துருவோம் எல்லாரும். பாலா அதிகமே எவ்வளவு வச்சுப்பாங்க, ஆனா பக்கத்துல ஆமா. கொண்டு சாப்பிடுவாங்க. அதான் கரெக்டும் கூட. அப்படிதான் இருக்கணும். நீ வந்து சாப்பாடு விஷயத்துல என்ன இன்னொன்னு என்னன்னா அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டாதான் உனக்கு அளவு தெரியும். சரியா? ஏற்கனவே அவங்களுக்குலாம் வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அந்த கம்மியானதுல வந்து ஓரளவு சமைச்சு இவங்களுக்கு அது சாப்பிடணும். இவ்வளவு நிறைய இருக்கு. அந்த ஆமா மாதிரி தான் அவங்களுக்குலாம் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அது ஓவரா கிடைக்கிற அளவுக்கு கூட இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கிடையாது. வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த வாரம் தெரியும்ல. அடுத்த வாரம் ஒரு பேஸ்கெட் தான். ஒரு ஆள் தான் போக முடியும். தோத்துட்டாங்கல்ல டாஸ்க்கு. என்னதான் கொண்டு வரேன் நானும் பாக்குறேன். யாரு போறா? இந்த வாட்டி இல்ல ஒரு எனக்கு இந்த பேஸ்கெட்ன்ற புலிகேங்ல டாஸ்க் யாரோ வச்சு ஒருத்தங்க போகணும். இல்ல ப்ரோ அந்த பேஸ்கெட் டாஸ்க் தோத்துட்டாங்க ப்ரோ. எப்பவும் 2 பேரு 4 பேஸ்கெட் போகும். இப்ப அடுத்த வாரம் என்னன்னா இந்த டாஸ்க் தோத்தனால ஒரு ஆளு 2 பேஸ்கெட் தான் உள்ள போகுது. இவங்க 2 பேஸ்கெட்ல ப்ரோ அது இல்ல நான் வேற ஒண்ணு சொல்ல வந்தேன். ஆக்சுவலா எல்லா சீசனுமே வந்து அவங்களே பொருளில அனுப்பிச்சு அவங்களே லெவலா அனுப்புவாங்க. லெவலா அனுப்பிச்சு இப்போ எப்படின்னா உப்புமாலாம் மேக்சிமம் நிறைய சீசன்ல உப்புமா தான் வச்சு சாவடிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டு அதுல இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி இது பண்றது அசிங்கமா இருக்கு மாதிரி ஆக்சுவலி போன சீசன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாஸ்க் ஜெயிக்கணும். அதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த அமௌண்ட்டை நீங்க வந்து பர்ச்சேஸே பண்ணணும். அளவா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அளவா செய்வாங்க. இப்படிதான் ஏன் தினமும் உப்புமா வருதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா ப்ரோ பார்த்தேன். இங்க வந்து இல்ல தாஸ் ஒன் திங் தாஸ் லாஸ்ட் சீசன்ல பார்த்தேன்னா இப்ப டாஸ்க் யாராச்சும் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒரு ஃபுட் அனுப்புவாங்கல்ல. இந்த வாட்டி அப்படி எல்லாம் பண்றாங்களா என்ன? இல்ல அது இல்ல. ஏன் இந்த வாட்டி பண்றதில்ல? டாஸ்கே இல்லையே. நீங்க வந்து வின் பண்றாங்க முத பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் வின் பண்ணி கடனை கழிச்சுக்கலாம். இது என்ன கடனை வந்து டாஸ்க் தோத்தா கூட வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் தருவாங்க. உனக்கு வந்து ஃபுட்ல எதுவும் கை வச்சிட மாட்டாங்க. அதாவது பனிஷ்மெண்ட் எப்படி நம்மகிட்ட போல் கேக்குறாங்க பாத்தியா, இந்த வாரம் மீட் அனுப்பலாமா, சுகர் அனுப்பலாமா, ரைஸ் கட் பண்ணலாமா, அதான் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. அது சும்மாவே இருந்துடலாம். இந்த வாட்டி ரொம்ப ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல ப்ரோ. அந்த அளவுக்குலாம் இந்த சீசனே வந்து ரொம்ப 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 கேவலமா இருக்கு. சாப்பாடு போட்டு பழகிருக்காங்க, அதனாலதான் நல்லா தூங்குறாங்க ப்ரோ. அது இல்லாத இந்த டைம்ல எல்லாம் நீ சீசன் 6 எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சிக்கனை தனியா சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கே பாக்கல இந்த டைம் ஃபைனல் டைம்ல எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து வச்சு செஞ்சிருவாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு முட்டைக்குலாம் அடிச்சுவானுங்க. ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா தினமும் நான்வெஜ் சாப்பிடுறாங்க. ஆமாயா இவங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எல்லா மீட்டையும் எடுத்துருங்கன்றாங்க. எல்லா மீட்டும் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், எக் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் ஒன்னொன்னு பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு பாத்தீங்களா லாஸ்ட் சீசன்ல உங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஃபிஷ் எடுத்து வைப்பாங்க. மைலோ ப்ரூ காஃபி. இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஃபால்ஸ்னு ஏதாவது என்னென்ன விஷயம் தெரிஞ்சு ப்ரோ அதை மட்டும் சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஃபால்ஸ் என்னன்னா பூர்ணிமாவை மட்டும் அடிச்சிருக்க கூடாது. சரியா? அந்த விஷயம் நடந்தது வந்து பூர்ணிமா மட்டும் காரணம் கிடையாது. அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே தான் காரணம். சோ வந்து அவர் வந்து எல்லாரையுமே அங்க பூர்ணிமா மட்டும் நிக்க வச்சு பூர்ணிமா மட்டும் கொஸ்டின் பண்ணது எனக்கு தப்பா தோணுச்சு. பட் நான் வந்து அது முன்னாடியே திட்டிருக்க வேண்டியது இப்ப திட்ட மாதிரி அது டவுன் பண்ற மாதிரி அது ஏற்கனவே ஏதாவது சொன்னா ஒரு மாதிரி ஆயிடும். மொத்தமா திட்டாம வந்து இந்த மொத்தமா திட்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவளை வந்து தனியா டார்கெட் பண்ணி திட்டதே எனக்கு பிடிக்கல. மொத்தமா குரூப்பை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு மொத்தமா எல்லாரையும் திட்டிருக்கணும். அது பண்ணிருக்கணும் அவரு. ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா ரவீனாவை திட்டினவரு விஜய் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணது வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு.
அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரவீனா வந்து நீ மணிக்கு தூக்கி குடுத்துட்டீங்க. அது ஃபேவரிசம்னு சொன்னவரு. அங்க வந்து விஜய் வந்து நிக்சனுக்கு ஸ்பேஸ் குடுத்தாரு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த ஸ்பேஸ் குடுத்ததே வந்து அந்த 3000 பாயிண்ட். அந்த இடத்துல வந்து ஒரு காம்படிஷன் தான் அவர் பார்க்கணும். அங்க ஸ்பேஸ் குடுக்கறதுல அங்க இடம் இல்ல. அது வந்து அவன் ஸ்பேஸ் குடுக்கன்றது வந்து அவனுக்கு 3000 பாயிண்ட் குடுத்து அவனுக்கு வந்து ஒரு டிடிஎஃப் காயின் குடுத்துருக்கான் இப்ப. அந்த இடத்துல மணி இருந்தா அத குடுத்துருப்பானா? விட்டு குடுத்துருப்பானா? ஆக்சுவலி நல்லா பாருங்க, மணி இருந்திருந்தானா போட்டி பயங்கரமா அதான்யா இருக்கும். போட்டியில வந்து நீங்க மணியையும் விஜயையும் போட்டிருப்பாங்க. 2 பேருமே நல்ல டான்சர்ஸ். 2 பேரும் அடிச்சவங்க விட்டுருப்பாங்க. ஜெயிச்சு வரட்டும். செம்மையா இருந்திருக்கும். அத விட்டுட்டு தூக்கி இந்த பக்கம் குடுத்துட்டு இவர் ஃபேவரிசம் பண்ணது இவருக்கு அப்ரிசியேஷன். நீங்க வந்து நல்லா பண்ணீங்க. நல்லா ஸ்பேஸ் குடுத்தீங்க நிக்சனுக்கு. நீங்க வந்து இது நீங்க வந்து என்னது டான்ஸ் ஆஃப் பண்ண மாதிரியே இல்ல. நீங்க வந்து அவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒன் திங் இப்ப வந்து 3000 பாத்தீங்கன்னா பாயிண்டியா நீ நிக்சனுக்கு இவளுக்கு டாக்டர் ப்ரோ சொல்றது ஒன் திங் 3000 பாயிண்ட் நீ கொடுத்துருக்கல. இல்ல ப்ரோ ஒன் திங் இவன் வந்து வைல்ட் கார்டு தானே, இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்பதான் இவன் வந்து விட்டு கொடுக்குறான். இவன் வந்து இது வந்து என் ஒப்பீனியன். சரியா, இவன் வைல்ட் கார்டுனாலதான் அதை பண்றான். இவன் வந்து வைல்ட் கார்டா இருந்து வந்தனால இவனுக்கு தெரியும் எங்க பிரச்சனை, யாரை தொட்டா பாயிண்ட் குறையும் தெரியும் அவனுக்கு. சோ வந்து இவன் வந்து அர்ச்சனா தொடவே மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா பத்தி ஏதாச்சும் பேசினாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டான், இவன் விலகி போயிருவான். தள்ளியே இருக்கான். அதே மாதிரி நடுநடுல வந்து பிரதீப் ப்ரோ அப்படி பண்ணிருப்பாரு, பிரதீப் ப்ரோ அப்படி பண்ணிருப்பாரு சொல்றாரு. இவன் வெளில போறதுக்கு முன்னாடி சண்டை போட்டதே பிரதீப் கூட தான். இப்ப மட்டும் எப்படி பிரதீப் ப்ரோ வருது? அவன் வந்து வாயாப்பா உனக்கு சொன்னது ஃபர்ஸ்ட் வீக் சொன்னதே அவன் தான். உனக்கெல்லாம் தனியா சொல்லிட்டு இருப்பான், நீ தான் வந்து உட்காருன்னு சொல்லி சொன்னது அவன் தான். இப்ப வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரதீப் ப்ரோ சூப்பரா கேம் ஆடினாரு, பிரதீப் ப்ரோ இப்படி பண்ணிருப்பாரு, ஏன் உள்ள வருது? இதெல்லாம் வெளில பார்த்துட்டு வரும்போது பிரதீப்புக்கு ஆர்மி இருக்கு, அவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போட்டு வச்சுக்கிறோம். ஓகே, அது ஓகேங்க. இப்ப வந்து அடுத்து வர்றேன் கேளு. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து உள்ள பிரச்சனைய பேரு கெட்டு போகாம இருக்குது இவன் பண்றது. மாயா கூட ஏன் சொம்படிக்காதுன்னா அவனுக்கு தெரிஞ்சு உள்ள வந்து இவங்க குரூப் தான் பெரிய குரூப். இவங்க கூட சொம்படிச்சுட்டு இருந்தோம்னா நிறைய இடத்துல நாமினேஷன் தப்பிக்கலாம், நிறைய இடத்துல வந்து உனக்கு ஓட்டு விழுகும். புரியுதா? இவன் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் மாதிரி காட்டிக்கிட்டு இவனை வச்சு பிளே பண்ணுவாங்க. அப்படின்ற போது இவனுக்கு தான் எல்லா ஓட்டையும் போடுவாங்க. இன்னைக்கு பண்ணா எல்லா மொத்த பாயிண்ட் தூக்கி இவன் கையில கொடுத்தான் இல்ல, கேட்டதுக்கு வந்து இவர் நியூட்ரல், இவர் வந்து எல்லாம் பார்த்து மிச்சம் 13 யாருக்கெல்லாம் தரட்டும் அப்படின்னா இல்ல, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இவங்க கூட இருந்தா இவங்க எல்லா ஓட்டையும் நமக்கு போடுவாங்க, நம்ம வந்து இப்படியே மேல போயிடலாம், நாமினேஷனே வராம எஸ்கேப் ஆகி போயிடலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கு. அப்படின்னா அவனுக்கு வந்து ஈஸி டார்கெட் வந்து விஷ்ணு. அதான் அவன் வந்து விஷ்ணு வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்கான். விஷ்ணு வந்து எந்த பக்கமும் இல்லாதவன். சரியா, விஷ்ணு வந்து இந்த இடத்துல தவிக்கிட்டே இருக்கிறவன். அவனுக்கு வந்து ஸ்டேபிளா வந்து ஒரு சைடு குரூப் இல்ல அவனுக்கு. இப்போ கூட சொல்றேன், பூர்ணிமாவோட உள்ள இது பண்ணவன் இன்னும் அவன் வந்து பூர்ணிமா குரூப்ல இல்ல. இந்த குரூப் லிஸ்ட் எல்லாம் இவங்க தூக்கி பாயிண்ட தூக்கி கொடுத்ததுல விஷ்ணு இல்ல. அந்த இடத்துல எங்க போனான் விஷ்ணு? குரூப் பாயிண்ட் எல்லாம் தூக்கி கொடுத்தீங்களா ஒருத்தனுக்கு? விஷ்ணு அவன் குரூப்ல இருந்தா நீ அவன்கிட்ட தான் கேட்டுருக்கணும்ல, அத அவன் பாயிண்ட் எங்க, அவன் எங்க போனான்? சோ இவன் இன்னும் வந்து இவங்க குரூப்புக்குள்ள ஃபுல்லா அவன் அவனா வந்து சேரவும் இல்லை, இவங்க அவங்கள ஏத்துக்கவும் இல்லை. ஓகே, ரெண்டுமே இருக்கு. உட்காந்து பேசுறான் எல்லாம் பண்ணாலுமே வந்து இவங்க டிஸ்கஷன் எல்லாம் அவன் இல்ல, அவ்வளவுதான். சோ வந்து விஷ்ணுக்கு வந்து எந்த பக்கமே இல்ல, சாலிடா வந்து இந்த குரூப் தான் எந்த சொல்ற அளவுக்கு அவன்கிட்ட குரூப் இல்ல. அவன் தனியா தான் ஆடிட்டு இருக்கான் இது வரைக்கும். கூல் சுரேஷ் கூட நல்லா கொஞ்சம் பேசுவான், ஆனா கூல் சுரேஷ்க்கு விளையாடவே தெரியாது. எனக்கு ஒரு டவுட், இன்னைக்கு விஷ்ணு உண்மையாவே வந்து பயந்தானா இல்ல பயந்த மாதிரி நினைக்கிறானா என்ன தெரியல. பயம் வந்துருச்சு அவன் அடிச்ச அடியில வந்து. ஏன்னா இத்தனை வாரத்துல அவன் எத்தனை அடி வாங்கினதே கிடையாது. ஒரே வாரத்துல அவ்வளவு அடி வாங்கினோடனே அவன் பயந்துட்டான், என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா வந்து அவன் மட்டும் வாங்கல, அவன் வந்து டாப்ல இருக்கான்னு நினைச்சு எல்லாருமே வாங்கிட்டாங்க. சோ அவன் கால்குலேஷன் பூரா மண்டை குழம்பிருச்சு அவனுக்கு. புரியுதா? அவன் வந்து எல்லா வாட்டியும் என்ன பண்ணுவான் தெரியுமா? கால்குலேஷன், இந்த வாரம் வந்து இப்படி நடக்கும், இவங்க போவாங்க, இவங்களுக்கு கம்மியா கிளாப் வரும், அப்படி டார்கெட் பண்ணவன் போன வாரம் இவர் பண்ண அவ்வளவு பயசானதுல வந்து அவன் ஃபுல் குழம்பிட்டான். ஏன்னா அவன் கால்குலேஷன் எல்லாமே தப்பாயிருச்சு. அவன் வந்து ஒரு செட்டு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான், அதுல ஒண்ணுக்கு இன்னும் தப்பானா பரவாயில்ல, எல்லாமே தப்பான போதுதான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே புரிய மாட்டேன்ருச்சு. அதனால ஃபுல்லா பயந்து அதுக்காக தான் ஃபுல்லா இந்த வாரம் பூரா அப்பிட்டு எல்லாட்டையும் சாரி எல்லார் காலையும் விழுந்துட்டான். அதே வந்து இன்னைக்கு அவன் வந்து சொல்லி வர சோ வந்து அவன் பேர் அவன் கிளியர் பண்ணிக்கிறான். சரியா, அவனுக்கு வந்து வெளில வந்து
உள்ள வந்த பேரோடய வெளில போனாலும் உனக்கு வேலை இருக்கு. சரியா? ஆனா உள்ள வந்த பேரை விட்டு மோசமாக்கிட்டு போனா பிரச்சனை இருக்கு. எடுத்துக்க மாட்டாங்க. வேலை கிடைக்காது. என்ன பண்ணுவான்? ஓகே. அவன் சீரியலும் நல்ல பேர்ல தான் இருந்தான். நல்லா ஓடிட்டு இருந்த சீரியல் தான். அந்த ஆயிஷா கூட பண்ண சீரியல்லாம் சூப்பரா ஓடிட்டு இருந்துச்சு. சத்யாலாம் நல்லா ஓடின சீரியல். சத்யா நல்லா ஓடின சீரியல். இப்ப அடுத்து வெளில போனா அதை எடுத்து சீசன் 2 கூட எடுப்பாங்க அவங்க. அப்படின்னா மேக்ஸிமம் அவன் வந்து அவன் 1 வீக் இருந்துட்டு போறதே பெட்டர். அவன் வந்து அவன் பேரை இப்ப கடைசி என்ன அவன் வந்து ஜெயிச்சுட்டு போகணுன்றதை விட்டுட்டு போன வாரம் அவன் சொன்னானே என் பேரை காப்பாத்தி நான் வெளில போகணும். அவ்வளவுதான் அவன் சொன்னது. பேருக்கு எடுத்துட்டு வெளில போகக்கூடாது. பேரை காப்பாத்திட்டு வெளில போயிடணும். அவ்வளவுதான். ஜெயிக்கின்ற விஷயம் அடிக்கு ஜெயிக்கின்ற விஷயம் போயிருச்சு அவனுக்கு. ஆசையே போயிருச்சு. ஏன்னா அவ்வளவு அடி அடிச்சிருக்காரு அவருக்கு சம்பந்தமே இல்லாம. ஏன்னா அந்த இடத்துல அவன் பெருசா எனக்கு தெரிஞ்சு பெருசா தப்பே பண்ணல. கேப்டன்சி மொக்க. கேப்டன்சி மொக்க. நிக்சனுக்கு விழுக வேண்டியது இவனுக்கு மாத்தி அடிச்சிட்டாரு. ஆக்சுவலா வந்து அடி வந்து நிக்சனுக்கு இருக்கணும். அதாங்க இவர் வந்து மாத்தி பண்றங்க காட்டிதான் இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பமாயிருச்சு. கேம் வந்து டவுன் ஆகுது. யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியங்க அவங்க வந்து டவுன் ஆயிக்கிறாங்க. நல்ல வேலை அர்ச்சனாக்கு வந்து டாஸ்க் வந்தங்காட்டி தேவையில்லைன்னா அர்ச்சனா ஃபுல் டவுன் தான். இந்த டாஸ்க் வந்தனால இந்த வீக் ஃபுல்லா பூஸ்ட் ஆயிடுச்சு அவளுக்கு. பூஸ்ட் ஆயிடுச்சு. ப்ரோ அதே மாதிரி நீ கிளாப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? கிளாப்ஸ் எல்லாம் வந்து யாரும் தட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா அர்ச்சனா ஏஞ்சு தட்டாத மாதிரி இப்ப நிறைய செட்டப் பண்ணாங்க. அது எடிட்டிங் கிளாஸ் தட்டிருக்காங்க. தட்டிருக்காங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. பூர்ணிமா மூஞ்சிய பாரு ப்ரோ. நீ வந்து கிளாப்ஸே தட்டலாம் கூட பூர்ணிமா மூஞ்சில தெரிஞ்சிரும். நீ வந்து போட்டோனே பூர்ணிமா மூஞ்சில கேமரா காட்டுவாங்க. அப்ப பாரு மூஞ்சி செத்துருச்சு. இல்ல அதையே வந்து எடிட்டிங் பண்ணி நம்மளுக்கு வந்து தெரியாம காமிக்க என்ன காரணம்? ஒரு வந்து ஓவர் சப்போர்ட் இருக்கு. நான் சொல்றேன் உனக்கு வந்து ஆன்லைன்ல ஓட்டிங் படி கொஞ்சம் சில பேர்ட்ட கேட்டதுல என்னன்னா இப்ப இருந்த இந்த போன வாரத்துல இருந்த 6 பேர்ல 70% 70க்கு மேல வந்து 70%க்கு மேல ஓட்ஸ் அர்ச்சனாக்கு மட்டும் விழுந்திருக்கு. மிச்சம் 5 பேர் சேர்ந்து மிச்சம் இருக்க 30% எடுத்திருக்காங்க. அப்படின்னா லீட் எவ்வளவு பெரிய லீட்னு பாத்துக்கோ. இது வந்து நீ பிஆர் எல்லாம் சொல்லவே முடியாது. இதெல்லாம் மக்கள் பயங்கரமா ஓட்டு போடுறாங்க அவளுக்கு. 70%. ப்ரோ அதே இந்த இவன் ஒருத்த இருக்காளே ப்ரோ ஜோவிக்கு அம்மா பயங்கரமா முட்டு கொடுக்குறா ப்ரோ. என்ன பிஆர் செட் பண்ணிட்டு வந்தாங்க. போன டீமுக்கும் நான் சொல்றேன் நீ என்ன எல்லாத்தையுமே இந்த இப்ப இருக்க இந்த சீசன்ல எல்லாருமே பிஆர் இருக்கு. எல்லார்ட்டையும் பிஆர் இருக்கு. சரியா? பிஆர் தவிர்த்து மேல வர்றதுதான் ஜெயிக்கிறவன். இவ பிஆர் வச்சிருக்கா. ப்ரோ பிஆர்னா கூட ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தாதான் ப்ரோ பிஆர் கூட தூக்கி விடுவாங்க. ஒரு வீடியோ போடுறான்னா இதுன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் அவ்வளவுதான். சரியா? பெய்ட் ரிவ்யூ இவங்க சொல்றது பெய்ட் ரிவ்யூன்றாங்க. அதெல்லாம் இல்ல. பிஆரோட ஆக்சுவல் அப்ரிவேஷன் வந்து பப்ளிக் இதான். அதான் டாக்டர் இப்ப மாயாக்கு பிஆர் இருக்குல்ல. மாயாக்கு ஏன் அவ்வளவு கண்டென்ட் அவனால போட முடியல? கொடுக்கணும். நெகட்டிவ் கண்டென்ட் எப்படி பாசிட்டிவா சரி இருக்கான். முத வாரத்துல ஏதோ ஒண்ணு பண்ண வச்சு மறுபடியும் இந்த வாரம் பண்ண டான்ஸ் எல்லாம் அவன் பிஆர் ஒர்க் பண்ண முடியுமா? அந்த டான்ஸ் தூக்கி நீ போட்டு பிஆர் ஒர்க் பண்ணா என்ன பண்ணுவாங்க பிஆர்? நான் சொல்றேன் கேளு. நெகட்டிவ் உள்ள வந்து நெகட்டிவ் பண்ணிட்டு நீ வெளில பாசிட்டிவ் பிஆர் பண்ண முடியாது. நீ நார்மலா பண்றத நல்லா ப்ரொஜெக்ட் பண்றதுதான் உனக்கு பிஆர். பப்ளிக் ரிலேஷன் ப்ரோமோட் பண்றதுதான் பிஆர். சரியா? பிஆர் வந்து ரஜினிக்கே இருக்காரு பிஆர். வந்து அவ ஜெயிக்க வைக்கணும், ஓட்டு போட்டு பேட் மாதிரி வெச்சு பண்றது அது பிஆர் கிடையாது. நீ காலைல வந்து அர்ச்சனா பிஆர்னு சொல்லிட்டு ரியாஸ போட்டிருந்தாங்க. ரியாஸ் வந்து அவரை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரியாஸ் ஆகும்போது வந்து ரஜினியோட பிஆர். ரஜினி விஜய்க்கு பிஆர் வந்து ரியாஸ். ரஜினி விஜயோட பிஆர் தான் அர்ச்சனாக்கும் பிஆரா? விஜய்க்கும் அவர் தான் பிஆர். ரியாஸ் வந்து ரஜினிக்கு மட்டும் கிடையாது, விஜய்க்கும் அவர் தான் பிஆர். பிஆர்ஓ 2 பேத்துக்குமே அவர் தான். ஒரே ஆள் தான். எப்படி இருப்பாங்க ஒரே ஆக்டர்? நீ வந்து பொழுதன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவர் பின்னாடியே ஓட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அது ப்ரொமோஷன் டீம். அவர் பண்ற வேலைக்கு வந்து வெளில வந்து பப்ளிக் ப்ரொமோஷன்ங்கிறது எல்லாருமே பண்றதுதான். அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நீ ஒரு கம்பெனி வைக்கிறனா அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு பண்றேன்னா கூட அது ஒரு பிஆர் தான். சரியா? ஒரு நீங்க ஏதோ ஒண்ணு பண்றதுதான் அது பிஆர். அப்புறம் எதுமே தப்பா பேசுறாங்க. இவங்க சும்மா உளறலையா? இவங்க பெய்ட் ரிவ்யூன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இவங்க போன நாட்டி பண்றதுக்கு என்ன வேற எதுவுமே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப உள்ள இல்லன்னா ஷர்ட் அடிக்கலாம் தூக்கிட்டு வரும். ஷர்ட் அடிக்கலாம் தூக்கிட்டு வருவானுங்க. இல்லன்னா வேர்ல்ட் கார்டு இவன் வந்து முதலே பாருண்டா. அப்ப வேர்ல்ட் கார்டுல 5 பேரு 5 பேர்ல இவன் மட்டும் சிறப்பா பண்றா. எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குல்ல. போது கடைசி வந்து இது ஒண்ணுதான் இருக்கு முட்டுக்கு பிஆர். என்னது வந்து நம்மளால இன்னொரு அவ என்னன்னாலும் ஏதோ விளையாண்டுட்டு போறாயா. அவ டேலண்ட் இருக்கு, அதனாலதான் சர்வே பண்ண முடியுது.
அத பாக்குறது கிடையாது. அவ பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணா இது பண்ணிட்டேன், பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்றான் நேரம் நெகட்டிவ் பிரதீப்புக்கு. எத்தனை பேர் தெரியும் நேரம் உள்ள போனாங்க அவனுக்கு பாசிட்டிவ், அவன் வெளியேறான் தான் பாசிட்டிவ். அது அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, உட்காந்துட்டு பிஆர் டீம் இது ப்ரெஸ் பண்றது அது ரொம்ப தப்பு. ஆனா இன்னொன்னு இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு கமல் சார் அவர் வந்து உண்மையே கொஞ்சம் மனசார பாராட்டிருக்கலாம்னு தோணுச்சு. அவ பண்ண இதுக்கு கொஞ்சம் கம்மியா பாராட்டினாரோ. இல்ல இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். சரி, மக்களுக்கு தெரியும். இப்ப மக்கள் ஒரு கோவத்துல ஓட்டு போடுவாங்க, புரியுதா? பண்ணதுக்கு இந்த இது பண்ணா போன வாரம் திட்டதான் அத்தனை ஓட்டு 70% எங்க தெரியுமா? 5 பேர் சேர்ந்து 30%. ஒரே ஆளு 70% எங்க இருக்கு? அதை விடு, அதை கூட அடுத்தபடி ஓட்டுக்கலாம். டாமெக்ஸ் ஓப்பனா காட்டுச்சு. முதல் நாள் இவன் வந்து 11ல இருக்கா, ரெண்டாவது ஆளு 2000. எங்க இருக்கு டிஃபரன்ஸ்? ரெண்டாவது நாள் இவங்க 22ல இருக்காங்க, ரெண்டாவது ஆளு 3000. 3000 இல்ல, சாரி 6000. மூணாவது நாள் ரெண்டாவது வந்து 11 நினைக்கிறேன், ரெண்டாவது 11, இவன் 33ல இருக்கான். வந்தது பூரா அவளுக்கு ஓட்டுதான் எல்லாருமே. சோ வந்து நீ ஓட்டிங் கூட பாக்கல, இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சே 1/3 அவதான், 2/3 அவதான். விஷ்ணு சொல்லிருப்பானே, என்னைக்குமே நம்பர் 1 இடத்துல அவ இருந்துகிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிருப்பான் பாரு. அவனுக்கு வந்து அந்த கால்குலேஷன் புரியுது, சரியா? நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன யோசிக்க, நீ எல்லாம் போவே மாட்டேன். அப்படி இல்ல, நீங்க விக்ரம் நோட் பண்ணீங்க, விக்ரம்ட்டே ஓப்பனா சொல்லிட்டாரு இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்ட்டு. இல்ல ப்ரோ, அவங்க சொல்றதுதான் ப்ரோ, திருப்பி தான் சொல்றேன் தெரியுமா? இவங்க வந்து இல்ல ப்ரோ, கமலஹாசன் இது வரைக்கும் எந்த சீசன்ட்டு இவ்ளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா என்ன இவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ. ஐக்யூ லெவல் இல்ல, இவங்களுக்கு சுத்தம் சரியான மட்டா இருக்காங்க, சரியா? இல்ல புரிய மாட்டேங்குது சொன்னாலும். இவர் வந்து எப்பவுமே வந்து அந்த சுத்தி பேசுற மாதிரியே பேசுறாரு, இவங்கிட்ட சுத்தி பேசுற இந்த இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுலதான் ப்ரோ கமல் பிளஸ் அதான் சுத்தி இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குதியா, திருப்பி அதே முடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஓப்பனா சொல்லிட்டாரு, நீ வந்து அபியூசிவ் பேசாத, புரிய மாட்டேன். விக்ரம் வந்து நீ வந்து குரூப்ல ஆடாத, தனியா ஆடு. ஓப்பனா சொல்லிட்டாரு, இதான் நீ பண்ற, இதை சரி பண்ணுட்டாங்க. ஏன்னா பூர்ணிமாக்கு வந்து தப்பா இது ஓவரா பேசான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு ஓப்பனா சொல்ல, அபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. இப்ப வந்து அது லிட்டரலா ஓப்பனா சொல்லிட்டான், அபியூஸ் பண்ணாதீங்க, தகாத வார்த்தைகள் பேசாதீங்க. சோ அந்த அளவுக்கு ஓப்பனா சொல்ற நிலைமை ஆகி போச்சு. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளவு சுத்தி வளைச்சு சொன்னா இந்த புரிய மாட்டேங்குது. ஒரு வாரம் கமலுக்கு வேண்டாடி அவ்வளவு இருக்குல்ல ப்ரோ, அதனாலதான் இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிட்டான். இந்த ஒரு வாரம் வச்சு செஞ்சுட்டாங்க, எல்லாமே ட்ரோல் சுத்தி வளைச்சு பேசினா நீங்க இல்ல குபேந்தர், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் எப்படி டீம் நினைக்கிறேன், இன்னைக்குதான் டீம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு கமல் சார்ட்ட. இல்ல ப்ரோ, ஆனா இன்ஸ்டாவை திறந்தாலே செம்ம ட்ரோல் இல்ல ப்ரோ. இப்ப பைபாஸ் இதுலயே பாருங்க. ஏன்னா போன வாரம் வந்து தினேஷுக்கு வந்து ஷேர் பண்ணா தெரியுமா அந்த ஸ்கூல் டாஸ்க்கு, அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட அப்ரிஷியேட் பண்ணல. அதுக்கே காண்டா இருந்தாங்க, அதுக்கே நிறைய பேர் அடிச்சாங்க அவரை. என்னையா ஒருத்தன் அதுக்கு நீ எத்தனை வேஷம் போடுற, அதுக்கு உனக்கு அப்ரிஷியேட் வேணும் எதிர்பார்க்கல. அங்க ஒருத்தன் வந்து ஸ்கூல் டாஸ்க் சொல்லி ஃபுல்லா ஷேவ் பண்ணி வந்து உட்காந்துருக்கான், மீச தாடி முதல்ல எடுத்திருக்கான், அவனை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசல. அதான் பெரிய விஷயம். ஆனா போன சீசன்ல வந்து பேசினாங்கல்ல, பெருமையா பேசினாரு போன சீசன்ல. கஷ்டம் ப்ரோ, இவ்வளவு பெரிய வயசுக்கு அப்புறம் ஒரு ஆக்சுவலி போன வாரம் கவர் பண்ணாத விஷயத்தை இந்த வாரம் கவர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா போன வாரம் வாங்கின அடி எனக்கு தெரிஞ்ச ஒரு வீக்கு தள்ளிதான் பாக்குறேன். அன்னைக்கு விஷ்ணு அதுக்கு முந்தின வாரம் நீ கத்துனதான் இழுத்துட்டு வந்தாரு, புரியுதா? அதான் லேட்டா ஒன்னுக்கு அப்புறம் தான் அந்த இது வாரம் ட்விட்டர்ல இருந்து அடி வாங்குறத பொறுத்து பாக்குறாரு. ஓகே இதுல அடி சரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தா இவரு வந்து மாயாவில கேட்டிருக்கணும். மாயா வந்து அந்த பேட் வேர்ட்ஸ் செஞ்சிருவேன், அது கேட்கவே மாட்டாரு. ஏன் ப்ரோ பயங்கரமா மாயா கூப்பிட்டு கொடுக்குறாரு, என்ன விஷயம் ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிரலாம். நல்லா நோட் பண்ணி ப்ரோ மாயா வந்து அவரோட சிஷ்யே ப்ரோ, சரியா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவட்ட தான் வந்து டைரக்ஷன் கத்துக்கிறா. அவங்களுக்கு வந்து எல்சியூல வேற இருக்கா. அப்படி இல்ல ரசிகன் எப்படி தெரியுமா, ஆக்சுவலி அந்த பொண்ணு தப்புன்னு அதுக்கிட்ட வரும்போது அது தெளிவா வந்து ஒரு சிரிப்பு பண்ணிட்டு மேனிபுலேட் பண்ணிராயா, புரியுதா? ஒரு சிரிப்புல மேனிபுலேட் பண்ணிட்டு இல்ல சார் ஓகே சார் முடிஞ்சிருது, அதோட முடிச்சுட்டு வெட்டி போயிடுச்சு இல்ல சார் அப்படி விழுந்துச்சு. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ஐயோ நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, எல்லாம் பண்ணிருக்க, ஆனா ஒரு சிரிப்புல உன்னை ஏமாத்திட்டு போயிடுற, கேள்வியானா கேட்க மாட்டாரு. இல்ல எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிரியங்கா, அந்த ராஜேஷன் பிரியங்கா மாதிரியே எனக்கு தோணுது மாயா பார்க்கும்போது.
அவளுக்கும் இல்ல அப்படித்தான். ஆக்சுவலி அவங்க மாயா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பாத்தீங்களா? ஐ ஐயோ ஃபீல் பிரியங்கா அஷேம். இப்பெல்லாம் பேசாதே முதல்ல இவ்வளவு இல்ல வேர்டு யூஸ் இல்ல நான் பண்ணாதே அப்படி ஒரு சொல்லல. ஆளு அவர் கிளியரா இருக்காது. சப்போர்ட்டிங் இல்ல, அவரோட சப்போர்ட்டிங் டேக் வந்து பிரியங்காக்கு எப்படி பண்ணவரோ பேம்ப் பண்ணவரோ அதே மாதிரி இவளுக்கும் பிரியங்கா பண்றாங்க எங்கேயா சொல்லுவாங்க. பேம்பரு? பிரியங்கா சாவடி வாங்கினாயா? பேம்பர்லாம் கிடையாது. பிரியங்கா பிரியங்கா செருப்படி மாத்தி மாத்தி வாங்கினாயா? அடிவாங்க. இருந்தாலும் மொட்டை அடியா கொஞ்சம் சாஃப்ட் இருக்குங்க பிரியங்கா மேல. இல்லவே அது இல்ல. நல்லா நான்லாம் போட்டிருக்கேன். பிரியங்கா வார இல்ல வாரம் இல்ல அடி வாங்குவா. ம். வாரம் அடி வாங்குவா பிரியங்கா. பிரியங்கா வாங்காத அடி அதான் அங்கயா? சொல்றேன், அந்த சீசன்ல அடி வாங்கினது பூரா பிரியங்கா தான். ஏன்னா அவன் மேலதான் நேட்டிவ் இருக்கும். ராஜ் மேல பாசிட்டிவ் மட்டும் தான் இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா. அந்த வாரம் பாவனி மேட்ரு மட்டும்தான் மட்டும் தான் நான் வச்சு ஒரே வைக்க. அந்த சீசன் பூரா அடி வாங்கினது பிரியங்கா தான். எல்லா வாரம் அடி வாங்குவாங்க. ம். மீமே இருக்கியா? இப்ப என்ன பண்ணிடுவாரு? வருவாரு, பிரியங்கா அடிப்பாரு, போவாரு. அதானே பண்ணிட்டு போ அப்படி. அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாரு ஆமா. சரியா? அந்த அளவுக்கு பண்ணாங்க. எல்லா வாரம் அடி வாங்கினா. ஆனா தட்டி விட்டு ஜாலியா இது இருப்பான். இந்த சீசனோட அதுக்கப்புறம் நிக்காது இன்னொன்னு bro. டாக்டர் இந்த சீசனோட நிக்காது. அடுத்த சீசன்லயுமே சரி இந்த ஆளு தானே கத்த போறாரா, அப்போ கத்தனா கத்திரி போறாருன்னு போயிடுவாங்க. விட்டுருவாங்க கிடைச்சா. ம். புரியுதா? இது தப்பான உதாரணமா இருக்குது. இந்த ஆளு தான் ரியலைஸ் பண்ணணும். இல்லையா, இவ்வளவு எனக்கு பயசா என்னன்னா போகணும்னு வச்சுக்கோங்க. அடுத்த சீசன் வர்றவங்க வந்து இவர் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சரியா? இவர் ஒருத்தர் ஆமா. பயசா இதை பண்ணிட்டு இருப்பாரு, அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கமல் ஆளை சாருக்கு தேட ஆரம்பிச்சுறாங்க. கமலுக்காரன் இருக்க மாட்டாங்க. ம். அவங்களோட சொம்பத்துக்கிட்டு போயிடுவாங்க ஈஸியா. ஹோஸ்ட் கமல் மாறுவாரு சாருக்குன்னு இல்லையா ஒரு அடுத்த மரியாதை சீசன்? ஒன்று ஐயோ, இருக்குல்ல. host எல்லாம் மாத்த முடியாதுயா. வீக்கெண்டானா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஹோஸ்ட் மாத்தலாம் அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. இல்ல ப்ரோ, கமல் சாருக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்குல்ல, அது அது குறையும் ப்ரோ. போதுல. ப்ரோ அதே மாதிரி ஏன் ப்ரோ அந்த பூர்ணிமாவுக்கு மட்டும் இவ்வளோ எல்லாருமே சொல்றாங்க, அது ஏன் அது மனசுல ஏத்துக்கவே மாட்டேங்குது? மாயா நல்லவன்றே அப்படியே சொல்லிட்டே அதோட இருக்கான். ஆனா கேரக்டர் மாயா அப்படி அப்படி ஒரு ப்ரோ. ஐஸ் வைக்கிறா பாரு ப்ரோ, நான் அப்படியே உனக்கு சொன்னேன் தெரியுமா? சரியான ஐஸ் ப்ரோ. நீ முதல் கவனிக்கல ப்ரோ, என்ன சொன்னீங்க? சொன்னதா இல்ல ப்ரோ, இல்ல சொல்லுங்க. மாயா எப்படின்னா, சாரி பூர்ணிமா மாயா அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தப்புன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், நீ பண்றது தப்புமா அப்படின்னா, இப்ப கமலே வந்து மாயாட்ட வந்து நீ பண்றது தப்பு அப்படின்னா, மாயா ஆமா சார் தப்பு தான் சார் டப்புன்னு காலைல விழுந்துருவா. அது ஒரு சிரிப்பா தெரியுமா? சிரிப்புல இல்ல சார் தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்துருவா. காலைல விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அடிக்க மாட்டாங்க, யாருமே விட்டுருவாங்க. ஆனா பூர்ணிமா எப்படின்னா, இப்ப நீ வந்து நான் வந்து பூர்ணிமாட்ட போய் நீ தப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோயேன், பூர்ணிமாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தெரியுமா? ஒத்துக்கிறது கிடையாது. பூர்ணிமாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஒத்துக்க மாட்டா. இல்ல இல்ல அவ என்ன உங்களுக்கு பண்ணது தெரியுமா? புரிதல் இல்ல. இல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இல்ல டாக்டர் என்ன பண்ணது தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி தகச்சிட்டு இந்த வரேன்னு சொல்லிட்டு போவார்ல, நேரம் 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு எதுக்கு நீ இந்த ஆள் சொல்றாரு, எதுக்கு பேசுறாரு ப்ரோ நம்ம சொன்னா கூட ஓகே ப்ரோ, கண்டஸ்டன்டே இத்தனை பேர் சொல்றாங்களா ப்ரோ, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பார்வை பார்த்தது சொல்லணும். உன்கிட்ட சொல்றேன் பாருங்க. இப்ப நான் வந்து இப்ப பூர்ணிமாட்ட போய் இந்த மாதிரி நீ பண்ணது தப்புமா அப்படின்னு சொன்னா, நம்ம நார்மலா ஒருத்தன்ட்ட வேற யார்ட்ட சொன்னோம் அப்படின்னா, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வரும், பதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் வரும். நீ பூர்ணிமாட்ட போய் இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணது தப்பா தெரியுது அப்படின்னு சொன்னா, பூர்ணிமாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இல்ல உங்களுக்கு புரியல, அது இப்ப பாருங்க நான் சொல்றேன் பாருங்க சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் போவாங்க. சரியா? அந்த அக்செப்டன்ஸ் ஒருவேளை இங்க பாருங்க, அந்த பூர்ணிமா அந்த அனன்யா மாதிரி வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ள வந்திருந்தா கொஞ்சம் கேம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி பூர்ணிமா வந்து சீக்ரெட் ரூம்ல போட்டு ஒரு 3 நாள் உட்கார விட்டுட்டு நீ பேசதெல்லாம் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள விட்டுருந்தே வச்சுக்கோங்க, ஃபயரா இருக்கும், சூப்பரா இருந்திருக்கும். அந்த பொண்ணுங்க தனியாவே இருந்துக்கலாங்க, இந்த கூட சேர்ந்து தாங்க ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது ஃபேன் பேஸ்ல இருந்துச்சுங்க ஸ்டார்டிங்ல வச்சு. அப்படியே இல்ல அவனே, நீ அது உன்னோட புரிதல் அவனே, அது எந்த விஷயத்தையும் ஒத்துக்கிடாத பொண்ணா இருக்கு சரியா? அது ஓகேங்க, அது வந்து இந்த பொண்ணோட இண்டிவிஜுவல் கேரக்டர் அங்கிள். இந்த பொண்ணோட கேம் ஸ்பாயில் காரணத்துக்கு வந்து மாயா காரணம். மாயா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, எல்லாமே பண்ணுச்சு, ஓகே தான். இது யாருனாலும் சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற கேரக்டரா தான் இருக்கு சரியா? அதான் சொல்றேன், கரெக்டா நம்ம எப்படினாலும் இந்த பொண்ணுக்கு நேட்டிவ் வரதுதான். நீ என்ன பொண்ணு மட்டும் வெளியே வந்து இத வந்து நீ சீக்ரெட் ரூம்ல போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்னா, இந்த மாயா பூர்ணிமா கூட ஒரு கிளாஷ் வந்திருக்கும். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் கிளியர் ஆகி வெளில வந்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து அந்த அண்ணைய மாதிரியாச்சும் வெளியே போட்டு வந்துருக்கணும் அங்கிள். வந்திருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கு வந்து பாத்துக்கலாம் யாரு எப்படின்னு. பூர்ணிமா தாக்கு பிடிச்சிருக்காது. சீக்ரெட் ரூம் கண்டிப்பா தாக்கு பிடிச்சிருப்பா. பெட்டர். சீக்ரெட் ரூம் போட்டு விட்டு 3 நாள்ல திருப்பி அமைச்சிருந்தாலே போதும், அங்கிட்டு எல்லா சம்பவம் பண்ணிருப்பா. வந்து ப்ரோ அதே மாதிரி கூல் சுரேஷ் சொன்னதுக்கும் ஏதாவது தப்பா தெரிஞ்சா ப்ரோ? எனக்கு ரொம்ப ஒரு இல்ல இழுத்த மாதிரி இருந்துச்சு. அத எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐயோ ரொம்ப பாத்தீங்களா? விக்ரம் அதுலயே மதிக்கல. விக்ரம் இன்னொன்னு யாரு ப்ரோ? விஜய்
என்னங்க அந்த குழுசு இப்படி இருக்காருங்க, சாப்பாட்டுல சண்டை போட்டே இருப்பாரு பொழுதுக்கும். இந்த சீசன்ல எல்லாருமே சாப்பாடு தான் சண்டை போடுறாங்க. எல்லாருமே சாப்பாடு தான் சண்டையா வருது. நீ டாஸ்கா கொடுக்கலன்னா சாப்பாடு தேடுறானுங்க, பசி எடுத்துருதாங்களே. இல்லைங்க இன்னைக்கு வந்து அர்ச்சனா அந்த தயிர் ஊற்றி சாப்பிட்டு இருந்தா, இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை, கம்முனு குழந்தை தானே. ஐயோ தேவையில்லாத வார்த்தை வர்றாரு. தேவையில்லாத வேலை இது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து 5 ஸ்டார் கொடுத்து போகுது அவங்களோட குழந்தைக்கு, அப்புறம் போய் சாரி கேட்கறாரு. என்ன ஒரு பெரிய மனுஷன் இவர் முதல்ல சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. 5 ஸ்டார் வீட்டுல கொடுத்த 5 ஸ்டார் கூட எடுத்து வச்சுட்டு இருக்காரு இவரு. அது எதுக்குன்னா அது ஒரு நல்ல அவரு தோணும். அவர் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து கடையில வாங்கி தரது வந்து வேற, இது வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்தது, அது ஒரு தனி ஃபீல்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு அடுத்த வீக்ல நாமினேஷன் வந்து இப்படியே வந்து அர்ச்சனா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பொண்ணு வந்து அர்ச்சனா வந்து நாமினேட் பண்ண மாட்டான். இருப்பாளா? என்ன நீ என்ன பண்ணாலும் அர்ச்சனா எல்லா வாரமும் இருப்பா. சரிங்க விடுங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டாங்கன்னா, இல்ல ஸ்ட்ராங் காம்படிட்டர்னே குத்துவாங்க அவனே. புரியல உனக்கு? அவளை எப்படி வெளியேற்றணும் எல்லாருக்கும் பிளான் எப்படினாலும் அவள் இருக்கணும். அப்படி பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு இஷ்யூ வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவளை வெளியேற்றணும், ஏதோ ஒரு நேரத்துல வெளியே பெற மாட்டாங்கன்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வீக். விசித்ராவும் அந்த மாதிரி டாப் கண்டக்டர் இதுதான். நம்ம என்னதான் பேசணும்னு வச்சாலும் அவளும் கொஞ்சம் இதுதான் டஃபஸ்ட் கண்டஸ்டன் தான். புரியுதா? இவங்களை தூக்குறத வழி என்னன்னு பாப்பாங்க. இல்ல ஆனா அவங்களுக்கு ஓட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அவங்க இருக்கிற முன்னாடி இந்த ஓட்லாம் பயங்கரமா டவுன் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப நார்மலா ஆயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சு. முதல்ல ரொம்ப நம்பர் 2 இருந்தாங்க. அவங்களுமே ஆக்டிவா இருந்தாலும் குறைஞ்சிச்சு. ஆமா அது மாதிரி ஆக்டிவா இல்ல. அது பேச்சுமே டபுள் ஸ்டாண்டா இருக்கிறதால தான் அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நம்மளுக்கே பார்த்தா தெரியுது டபுள் ஸ்டாண்ட் அடிக்குது. இல்ல எனக்கு என்ன தெரியுங்களா, அவங்களே ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து கப் அடிக்காட்டியும் நம்ம வந்து இந்த எபிசோட் ஓட்டிடலாம் அந்த பேமெண்ட்டுக்காக, அந்த மாதிரி நினைக்கிறேன் விசித்ரா. இப்ப அப்படித்தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து இப்ப இனிமேட்ல வந்து புள்ளி கேங் வந்து உள்ள வர்றதே ரொம்ப கஷ்டம். நாமினேஷன்ல எல்லாரும்லாம் வரமாட்டாங்க. ரொம்ப டைட்டா போறேன்னு சொல்லி மிஞ்சி போச்சுன்னா யாராச்சும் ஒருத்தையில போட்டுடுவாங்க. அவன் குரூப்ல இருந்து ஒருத்தன் வருவான், மிச்சம் எல்லாத்தையும் போட்டுடுவாங்க. எல்லா வாட்டியும் இனிமேட்ல பாரு, அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா, விஜய், விஷ்ணு, இந்த 5 பேருமே வந்து எல்லா வாட்டியும் உள்ள இருப்பாங்க. நீ பாத்துட்டே அடுத்து விஜய் வரது வாய்ப்பு இல்லையாச்சு ப்ரோ. இன்னைக்கு சண்டே எபிசோட்ல எங்கயா சொன்னாங்க? அதெல்லாம் போலையா? யாரையா சொன்னா ப்ரோ? சாயங்காலமே நியூஸ் வந்துச்சு ப்ரோ. சண்டே எபிசோட்ல எலிக்டட் விஷ்ணு தான் ப்ரோ. ஈவினிங் தான் சண்டே எபிசோட் ஷூட் பண்ணுவாங்க. எப்பறா சாயங்காலம் வரும் ப்ரோ? இப்போ ஒரு 8 மணிக்கு ப்ரோ, 7-8 மணிக்கு பேசினாங்களே ப்ரோ. நிக்சன் தான் யாருமே போலையா? எங்கயா போயிருக்காங்க ப்ரோ? எனக்கும் தெரியும் ப்ரோ. பிபி பூஸ்டர் தான் வந்து கூல் சுரேஷ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வாரம் 2 எலெக்ஷனா, 2 எலெக்ஷன்ல விஷ்ணு தான் டபுள் கிடையாது. டபுள் கிடையாது. யூடியூப்ல அந்த இவன் சொல்றது பாக்க நல்லா இருக்கும். அந்த விஜய் கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, இதுல ஆக்சுவலா யாரோ ஒருத்தவங்க போயிட்டு வந்ததுதான் ப்ரோ சொன்னாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த இவரு போட்டுறாருல, ஹரிஷ் ப்ரோ எல்லாம் இருக்காரு பாருங்க, அதுலதான் சொல்லிட்டு இருந்தாங்க சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு போல. இவங்க ஸ்பேஸுக்கு போனாலே சொல்லிடுவாங்க எனக்கு எங்க போனாங்க ப்ரோ. ஆக்சுவலா பிபி பூஸ்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல ப்ரோ, அவரு தான் போடுவாரு. ஆனா நாளைக்கு பாருங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணிருக்காரு. இல்ல அவர் தான் போட்டிருக்காரு, டபுள் எலெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி மேல போட்டுருக்கீங்க. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன். விஷ்ணு வந்து சீக்ரெட் ரூம்னு சொல்லிக்கிறாங்க. மேபி அப்படியே கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம் இல்லையா? ஒரு வாரம் வச்சுட்டு ஒரு 2 நாள் வச்சுட்டு உள்ள 3ஆம் நாள் உள்ளத்துல விட்டுருவாங்களே. விட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அவனை சீக்ரெட் ரூம் வச்சு வேஸ்ட் தண்டம். அப்படி இல்லையா? இப்போ அவன் பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. அவன் வந்து ஒரு சிலர்லாம் தெரியாதா, இவ இருந்தானா எல்லாமே தெரியும் சீக்ரெட் ரூம்ல. என்ன வந்து பூர்ணிமா தான் லவ் பண்ணுவா, என்ன செய்ய போறான்? இல்ல அவ ஃபீல் பண்ணி அழுவா, அவனை நினைச்சுக்கிட்டே இருப்பா. உடனே இவருக்கு அப்படி இல்ல. இப்போ அவங்க வந்து எந்த மாதிரி பிளான் பண்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்ல. தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாள் கழிச்சு பண்ணி வேஸ்ட் உடனே. இப்ப 75 நாள் 80 நாள் ஆயிடுச்சு சரியா? இல்ல 20 நாள் போகுது. 20 நாள்ல வந்து இல்ல கிருஷ்ணன், ஓட்டிங் எல்லாம் இதுக்கப்புறம் கூடாது உடனே. இத்தனை நாள் ஏதோ கெஸ்ஸிங்ல தான் நடிச்சிட்டு இருந்தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னா கொஞ்சம் தைரியமா மூவ் பண்ணலாம்ல. 30 நாள் இருக்குல்ல.
நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. இப்ப நாள் வந்து ஆனா கூடணும் கூட இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். நீ மாறிடுவியா? நீ டக்குன்னு இப்ப நீ அர்ச்சனாக்கு எவ்வளவுதான் அடுத்த நாட்டு இருந்தா நீ மாறிடுவியா? வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி கூடும்? அப்படி இல்லையா? இப்ப யாருக்கு சரி, விக்ரமுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் வருது? விக்ரம் கூடிடுச்சா? இப்பதான் கேட்டேன். வந்து விஷ்ணுன்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் சீக்ரெட் ரூம் சொன்னாங்களா, இப்ப இல்லன்னு சொல்றாங்களா. சோ வந்து கன்ஃபார்ம்டா நியூஸ் யார்ட்டையுமே இல்ல இப்போதைக்கு. நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ப்ரோ அதான் சாயங்காலமே சொன்னாங்க ஒரு 8 மணி போல விஷ்ணு தான் எலெக்டட், நிக்சன் போல. அதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம் ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் நிக்சன் ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லைன்னு இப்போ வந்துட்டு இருக்கு. சோ கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் யாருக்குமே தெரியல. ஆவடி பாய் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். ஆவடி பாய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஐஷு போஸ்ட் போட்டுருக்கா, அது பாத்தீங்களா? ஊர் ஏரியா பேர்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணாடா. அத உடியா ஐஷு ஆட்ஸ் போஸ்ட் போட்டுருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போட்டுருக்கா, போய் பாத்தியா? என்ன போஸ்ட்? இன்ஸ்டால. நான் பார்க்கலையே. ஐஷு ஆட்ஸ் வந்து பார்க்கலையா? போஸ்ட் யாரும் உங்களுக்கு நம்ம குரூப்ல யாரும் போடலையா? யோ வெட்டி பேச்சு போட்டுடியா? இந்த நான் பசங்க யாரும் போடலையா? போட்டா நினைச்சேன். என்ன போடணும்? உனக்கு டிவி இது பண்ணிருக்கேன், டிஎம் பண்ணிருக்கேன். ஐஷுவோட இன்ஸ்டா ஸ்டோரி என்னவா இருக்குன்னு சொல்லி சும்மா போடு. ஒண்ணுமே இல்லையா? 3 ஃபிங்கர்ஸ் கிராஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கா. இத்தனை நாள் எந்த போஸ்டுமே போடாத ஐஷு இன்னைக்கு போட்டிருக்காது. வெளியாகணும்னு வெளியில இருக்காங்களா இல்ல? தெரியல, ஒண்ணுமே தெரியல. நீங்க போட்டீங்கன்னு நினைச்சேன். நீ போடுத போஸ்ட போட்டு என்னவா இருக்கும் சொல்லி क्वेश्चन மார்க் போட்டு என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க சொல்லி கேட்டு விடு. மேபி தெரியல. ஆக்சுவலி அவங்களும் எல்லா எபிசோடும் பாக்குறாங்களே. பாப்பாங்க, அவங்களுக்கு பார்க்கவும் தெரியும். அதே மாதிரி வந்து உள்ள இவங்க யார் யார் என்னென்ன மாதிரின்னு சொல்லி நல்லாவே தெரியும். இப்ப நீ ஐஷு வந்து சீஃப் கெஸ்டா வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஐஷு வந்து உள்ள போறதுக்கு வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க, சரியா? கெஸ்ட் வந்து இப்ப உள்ள போகணும்யா. ரிட்டர்ன்ஸ் ரெண்டுக்கு இப்ப நடக்கணும், சரியா? கெஸ்ட் உள்ள போகணும், நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஃபினாலேக்கு வந்து இவங்க எல்லாருமே வரணும் ஸ்டேஜுக்கு. கம்பல்சரியா வரணும். மோஸ்ட்லி வந்து அவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அதை கூப்பிட்டு வந்துதான் ஆகணும். இவங்க எல்லாமே வேணாம் யாரு வருவா? சரி, நான் சும்மா வச்சு நடத்துவாங்க. எனக்கும் இல்ல ஐஷு பிரதீப் இல்ல ப்ரோ, டாக்டர் ப்ரோ சொல்லிடுவாங்க ப்ரோ, கூப்பிட மாட்டாங்க. அதை விட்டுருங்க. மனம் மிச்சங்கலாம் வந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இவங்க எல்லாமே வரணும். வினிஷா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதான் சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட நீங்க சும்மாவது வரணும். ஏன்னா நீங்க இந்த நீங்க இருந்திருக்கீங்க, சரியா? நீங்க வரணும். பேமெண்ட் வராது, அத பிரச்சனை. பேமெண்ட் வராது யாருக்கும். கூப்பிட்டு போல அப்படின்னா பேமெண்ட் டிலே பண்ணுவாங்க. வராது இல்ல, டிலே பண்ணுவாங்க. கண்டிப்பா அது பத்தாது. அது இதுக்கப்புறம் வந்து கொண்டாட்டம் வர்றது, பிபி கொண்டாட்டம் சொல்லி ஒன்று வைப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஷோ. அதுக்கும் போகணும். அப்படின்ற போது வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து டிஆர்பிக்கு அதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து ஆகணும். அவங்க நீங்க ஐஷா சொல்றீங்களா வினுஷா சொல்றீங்களா? ரெண்டு பேருமே வினுஷா வந்துரும். வினுஷா மேல எந்த தப்புமே கிடையாது. அவ எதுக்கு வராம? வினுஷா கண்டிப்பா வருவா ப்ரோ. அவ விஜய் டிவி ப்ராடக்ட் வருவா. அவளுக்கு வந்து தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிக்கவே மாட்டா விஜய் டிவி. இல்லையே, எனக்கு ஒரு டவுட். இப்ப கமல் சார் வந்து மாயா வந்து பேக்கப் பண்றாரு. அப்புறம் 1 வீக் ஆஃப்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு வீக்ல வந்து நாமினேட் ஆவாங்க எல்லா பிளேயர்ஸும். அப்போ ஆகும்போது அப்போ ஓட் பேங்கிங் மாயா இல்லைன்னா மாயா வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதான் வாய்ப்பு இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ அடுத்த வாரமே வந்து அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு, மாயா அப்படின்னு மட்டும் போட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? மாயா தான் தூக்குவோம். நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்களா, சரியா? இது என்ன ஒரு நிலைமை ஆயிடும்னா, அர்ச்சனாவோட ஓட்டு தினேஷ் ஓட்டு ரெண்டுமே மேல இருக்கும். அதுக்கு அடுத்து அது கூட விஷ்ணு இதுன்னு போட்டா கூட விஷ்ணுக்கு நாங்க எல்லாருமே ஓட்டு போடுவோம். பிரதீப் ஃபேன்ஸ் பூரா விஷ்ணுக்கு ஓட்டு போடுவாங்க. வேற எல்லா ஃபேன்ஸும் விஷ்ணுக்கு ஓட்டு போடுவாங்க. மாயா விட்டு வேற வழியே இல்ல, தூக்கி தான் ஆகணும் மாயா. அந்த மாதிரி ஆயிடும். அந்த வீக் எப்போ வரணும் நான் வெயிட் பண்றேங்க, பாப்போம். அதான் ப்ரோ, மாயா போடவே மாட்டாங்க ப்ரோ. இப்ப நீங்க சொல்றேன் தெரியுமா, மாயா வரவே மாட்டா பாருங்க நாமினேஷன். ப்ரோ அடுத்த வாரம் விக்ரம்னு ஒரு ஆள் இருக்கான் ப்ரோ. விக்ரம் அடுத்த வாரம் தூக்கி விட்டுறணும் ப்ரோ. விக்ரம் இஸ் தி கேடயம், சரியா? மாயா உள்ள வர்றானா மாயா கூட விக்ரமே இறக்குவாங்க. எப்பவுமே கண்டிப்பா நடக்கும். விக்ரம் இல்லாம மாயா வரவே மாட்டா நாமினேஷனுக்கு. ஓகே, அப்படியே விக்ரம் மாயா வந்தாலும் குரூப்ல வந்து மெயின் டார்கெட்ஸ் பூரா தூக்குனது வந்து பூர்ணிமாவை காப்பாத்துறதுக்கு. ஐஷு வெளில போனது வந்து பூர்ணிமாவை காப்பாத்த, அக்ஷயா வெளில போனது பூர்ணிமாவை காப்பாத்த. ஓகே ப்ரோ, உங்களை ஆச்சுப்படியே சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க, விஷ்ணுவும் மாயாவும் ஃபர்ஸ்ட் வந்து வந்தாலும்
அந்த பிரதீப் ஃபேன்ஸ் ஒன்று இருந்தீங்களா அந்த அந்த ரெட் கார்டு இஷ்யூல ஏன் மாயத்தான் பிரதீப் வந்து ஃபேன்ஸ் தூக்க மட்டும் பார்ப்பாங்க. இல்லையா? இப்ப யோசிச்சு பார்த்தா நானே ம் இப்ப இருக்க சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா நானே வந்து நான் இப்ப விஷ்ணுக்கு போட்டு மாயாவதுக்கு தான் பார்ப்பேன். நான் மாய எந்த தூக்க சைடு பார்ப்பாங்க. அந்த நினைச்சுக்கோங்க, மாயா நான் வீடு எந்த வந்து சைடும் சப்போர்ட் பண்றது இல்ல. நான் வந்து அர்ச்சனா ஃபேனாவே இருந்தாலுமே ம் நிறைய அர்ச்சனா ஃபேன்ஸ் ஆன்லைன்ல இருக்க என் பூரா வந்து அர்ச்சனா ஓட்டு போட ம் மாட்டாங்க இனிமேட்ல. ஏன்னா ம் அர்ச்சனாவோட ம் ஓட் பேங்க் வந்து உனக்கு வந்து டிவி பாக்குறவங்களே காட்டத்தனா போட்டுருக்காங்க. நம்ம ம் இங்க ம் போட்டு தான் ம் அங்க அர்ச்சனா செய்யணுன்ற அவசியமே கிடையாது. 70% ஓட்டு அவசியம் கிடையாது. சரியா? போட்டு 70% வந்துடுச்சு. ஓட்டுருக்கும் போது ஒண்ணுமே போடலாம் கூட அவ தான் டாப்ல இருப்பா. அவள வந்து ம் வீக்லாம் நமக்கு ம் சேவ் பண்ணவே தேவையில்ல. அதுக்கு பதிலா நீ ம் ஓட்டத்துக்கு விஷ்ணுக்கு போட்டேன்னா விஷ்ணு மேல வந்துருவான் முடிஞ்சு. ஏன்னா இவங்க வந்து மிச்சம் ம் 25% தான் இருக்காங்க சரியா? நம்மள வந்து அந்த ம் 70%ல இருந்து ஒரு 10% குறைஞ்சா கூட எனக்கு பரவாயில்ல. நான் வந்து மாயா தூக்குறேன்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ஃப்ரீ டாஸ்க் முதலே மாயா பார்க்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் ப்ரோ. ஓ ஓ இப்ப நாளையில இதுங்களா இருந்து வர வருமா? அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ். நாளானில இருந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் அப்போ நாளை கழிச்சு ஃப்ரீ ஸ்டார்ஸ் ஓகே ஓகே ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரீ ஓகே ஸ்டார்ஸ் ஓகே முடிச்சோடனே ஓகே பூர்ணிமாவும் தூக்கிடுவாங்க. பூர்ணிமாலாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் ஓகே ஓகே பூர்ணிமாவும் ஓகே தூக்கி விட்டுருவான். தூக்கி விட்டு அது அடுத்த வாரம் அதான் கெஸ்ட்னு வர வச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதான் ஃப்ரீ ம் ஸ்டார்ஸ்ல கண்டென்ட் எதிர்பார்க்காங்க டீம் சிவானி அவ- மாதிரி. அதான் அவங்க அம்மா யோ இல்ல இந்த அவங்க வாட்டில ஏற்கனவே பேட்டி அப்படிலாம் வேற பேச விட கொடுத்துருக்காங்க மாட்டாங்க. ப்ரோ. 2 நாள் முன்னாடி தான் இவங்க ம் பேட்டி ஜோ மைக்கில் வந்து இவர் எடுத்திருக்காரு பாருங்க. பூர்ணிமாவோட அப்பாவையும் ம். அண்ணனையும் எடுத்திருக்காரு. அந்த வீடியோ போய் பார்த்து முடியுங்க ம் நீங்க முத. ம் ம் அது ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதான். 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவை எடுத்திருக்காங்க. ஸோ எப்படிங்க அவங்க எப்படி ரொம்ப சீரியஸ்லி கோபமா இருந்தாங்களா இந்த மாதிரி? இல்ல முட்டு தான் முட்டு ஹர் தான். மதர் வாஸ் வெரி அவங்க ம் அம்மா வந்து ரொம்ப அஹ், சங்கடத்துல இருக்காங்க. ஓகே என் பொண்ணு அப்படி இல்ல, என்ன நடக்குன்னு அது 1 தெரியல மாசத்துக்கு அப்படின்ற முன்னாடி ப்ரோ. மாதிரி. வீடியோ இப்போ பாத்தீங்கல்ல லேட்டஸ்ட் வீடியோ. இது முட்டு. லேட்டஸ்ட் வீடியோ அவங்க பார்க்கல, ஒரு அப்பாவும் அவங்க வாரத்துக்கு அண்ணனும் வந்து முன்ன. முட்டு. சரி முட்டு. நான் பாக்குறேன். ஐயோ கூச்சமே நான் முட்டு கொடுக்குறேன். அவன் கேட்கறான். தகாத வார்த்தைகள் பேசுறாங்க. டபுள் மீனிங் வசனங்கள் பேசுறாங்களே அப்படின்ற போது அவங்க அண்ணன் உடனே வந்து அவங்க கேண்டில் ஆயில் சொல்றது வந்து அந்த விளக்கிணறுலாம் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பெருசாலாம் இல்லை அப்படின்னோடனே அது மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ மைக்கில் வந்து அந்த கெட்ட வார்த்தையே சொல்றாரு அவர்கிட்ட. சொல்லிட்டு இதெல்லாம் என்ன சொல்றீங்களா அப்படின்னோடனே அங்க பேச முடியல அவனால. முடியாது ப்ரோ. ப்ரோ அவங்க நேரத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க தங்கச்சி, அவங்க பொண்ணு. சரி ஓகே விடுங்க. இந்த ஃபியூச்சர்ஸ்க்குல அவன் பூர்ணிமாவோட அண்ணன் வந்தா விஷ்ணு கூட பேசுற வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா நேத்து உட்காந்து இல்ல ஓட்டிட்டு இல்ல இருந்தாங்களே எனக்கு தெரியாதா அவங்களுக்கு அந்த ம், கண்டென்ட் நீங்க பாக்கலையா நைட் ம். வந்துட்டு என்ன இல்ல ப்ரோ ட்வீட்ல இல்ல என்ன ப்ரோ இருந்ததுன்னா பார்க்கல. எது? யாரு ம், மாயா விக்ரம் விஷ்ணு. நிக்சனு விஷ்ணு ம் பூர்ணிமா ம் பூர்ணிமா உட்காந்துருக்காங்க. ம் பூர்ணிமா வந்து இவங்க வந்து ஓட்டுறாங்களாம். இப்போ வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல ம் வந்து அப்பா அம்மா வந்துருவாங்க. ஸோ இப்போ யாரோட அப்பா அம்மா ம் ஃபர்ஸ்ட் வந்தாலும் பிக் பாஸ் நம்ம சொல்லி வெயிட் பண்ண வச்சு அவங்க அடுத்தவங்க விஷ்ணு இல்லைன்னா பூர்ணிமாவோட யாரோட அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லி இன்னொருத்த அப்பா அம்மா வர ம். வச்சு இங்கேயே பேசி முடிச்சு வச்சிருவோம் அப்படி அடப்பாவிலா சொல்லிட்டு இருக்காங்க. சம்பந்தம் மாதிரி. அப்படி பண்ணி பேசி முடிச்சு வச்சிருவோம். சில்னா உங்க அம்மா அப்பா நீ சமாளிச்சிருவல அப்படின்னு இவட்ட சொல்றாங்க. ம், விஷ்ணுவோட இல்ல அம்மா அப்பா இல்ல சில் டைப் அது எனக்கு தெரியும். பூர்ணிமாவோட அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி சமாளிச்சிருவல அப்படின்னா ம், இல்லைன்னா வந்து இவன் வந்து விஷ்ணு தான் சொன்னான். நான் வந்து போய் ஒளிஞ்சுப்பேன், தேவையே இல்லை, எதுக்கு நான் பேசி வந்து மாட்ட போறேன்னொடனே அவ சொல்றான். ம், உடனே வந்து ம். பூர்ணிமாட்ட கேக்குறாங்க, ஏய் அவங்க சில் டைப் தானே, நீங்க அடி என்ன திட்டவா போறாங்க அப்படின்னா அடி விழுந்தா மாயாக்கு தான் ஒழுங்குன்னு சொல்லி அவ ஆரம்பிப்பா. இப்படி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இல்ல ரசிகன், ம். நீங்க எல்லாம் ம். பூர்ணிமா பேரண்ட்ஸ் ஒண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனா நான் வேற ஒருத்தருக்கு எதிர்பார்க்கிறேன். யாரு யார் அவங்க மாமியாரா? டைட்டில் வின்னர். அர்ச்சனாவோட அவரா? அர்ச்சனாவோட லவரு யாரு இது? ஐயோ நான் தான், நான் போறேன், நான் நாளைக்கு சென்னை காமெடி. கிளம்புறேன். சரி நான் ஓ இப்ப சிரிச்சிட்டேன். அது ப்ரோ ப்ரோ அர்ச்சனாவோட நான் அவனை லவர் பார்த்துருக்கேன் ப்ரோ. பாரதி கண்ணம்மால இல்ல அந்த ஹீரோ இருக்காளா ப்ரோ, அவன் தான் இல்ல இல்ல லவர்ன்றாங்க. அவனை இல்ல பார்த்திருக்கேன். இல்ல அவன் இல்ல, அவன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல. ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஜோடியாவா. என்ன அது அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்க ஐடி. அதுல வந்து ஒரு வீடியோ இருக்கு கப்பல் ஸ்டுடியோ மாதிரி. அவன் அது ஒரு வீடியோ. நடிக்கிறதுல என்னன்னா போடுவாங்கயா. அப்ப இல்ல இல்ல அது தனியா தெரிஞ்சது உங்களுக்கு. அந்த அவனுன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்றேன் அப்புறமா பாருங்க டிஎம்ல. ப்ரோ ஏற்கனவே கிண்டல் பண்ணிட்டு இப்ப ஆக்சுவலா எங்க அக்கா தான் சொன்னாங்க இது. பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த அர்ச்சனா ஓட்டம் வந்து பாரதி கண்ணம்மாவோட அவங்க இவன் இருக்காலப்பா, அந்த டாக்டர் நடிப்பாளா, அது போற இடத்துல டாக்டர் டாக்டர் கிண்டல் பண்ணுவாங்க அர்ச்சனாவை அப்படின்னு சொல்லி எங்க அக்கா பிக் பாஸ் எல்லாம் பாக்கல. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவன் தான் அவனோட ஆளு, அவன் போற இல்ல இடத்துல இல்ல இல்ல குபேரன், ஆக்சுவலி அது என்னன்னா ஒரு இதுல அது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல, வாரம் வாரம் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க.
பேரா ஸ்பான்சர்லையா பார்ட்டியா கிளப் இல்லையா, கிளப் இல்லையா, அந்த ஷோலையா சோலையா? சரி சரி விடு. இவெல்லாம் அதுல நிறைய இருந்து ஷோ இருக்கு. விஜய் டிவி தானே அவங்க எல்லாம் நிறைய ஷோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. சாட்டர்டே சண்டே ஷோல வந்து பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க. அதனால அவனுக்கு எல்லாம் வெளியே ஆள் இருக்கு. அருணுக்குலாம் நீங்க தேவையில்லாம அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு எங்க அக்கா சொன்னாங்க ப்ரோ. அதுதான் நான் எங்கேயும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்னு அவன் ஆக்சுவலா பாரதி கண்ணம்மா ஆமா டாக்டரா இருப்பாங்க. இல்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய இது வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நிறைய போட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. சரியான லூஸ் பேர். இவங்க உடனே மணியை திட்டுறாங்க தெரியுமா? எனக்கு அதுவும் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆக்சுவலி. ஏன்னா மணி வந்து எங்க தப்பே பண்ணல. அவன் வந்து அவட்ட சொல்லிட்டு தான் இருக்கான். திருப்பி அவன் நிறைய வாட்டி சொன்னான், எடுத்துக்கோன்ட்டு. அவ தான் கேட்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா அவளுக்கு அவ பிரச்சனையா? அது அது இவங்க ஏன் புரிய மாட்டேன்னு தெரியல. அவளோட பிரச்சனை தெரியுமா? அவ வெல் செட்டில்டு. மணியை இப்ப செட்டில் ஆக்கணும். அவ்வளவுதான் அவளோட மொத்த வேலையை இப்ப அதான். பிக் பாஸ்குள்ள அவ தோத்தா கூட பரவாயில்ல, மணி வந்து மேல இருக்கணும். அதான் அவளோட ஒரே குறிக்கோள். ஏன்னா இவனை செட்டில் ஆக்கிட்டா அவங்க வீட்டுல ஓகேன்றுவாங்க. அந்த அந்த இல்ல ரசிகன் அதுலாம் ஓகே. ஆனா மணி ரவீனாட்டையும் டேரக்டா சொல்லிட்டாரு, உன்னாலதான் யுவர் கேம் ஸ்பாயிலர். மணியும் ரவீனாவோட ஃபேமிலியில ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய ஆளு. அவர் ஓகே பண்றதுக்கு இவங்க வந்து செட்டில் ஆகும்னு நினைப்பாங்களா? அப்படி அவ்வளவு ஃப்ரெண்ட்லி அவ்வளவு க்ளோஸா இல்ல ப்ரோ, உனக்கு புரியுதா? ஓகே பண்றது இல்ல, ஓகே எல்லாம் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அவ்வளவுதான். புரியுதா? டைட்டில் வின்னர் நீங்க யோசிச்சு பாரு. இப்ப டைட்டில் வின்னர் சரியா, டான்ஸ் மாஸ்டர் டைட்டில் வின்னர் அப்படின்னா உனக்கு கையில ஒண்ணுமே இல்லையா? டைட்டில் வின்னர் வச்சுனா ஒண்ணுமே இல்ல. கேளு என்ன சொல்றேன் முத புரிஞ்சுக்கோ. பெரிய அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட். நான் சொல்றேன் கேளு, 50 லட்சம் சரியா. அப்புறம் வந்து இந்த 100 நாள் இருந்ததுக்கு ஒரு காசு சரியா. 50 லட்சம் ஒரு பெரிய விஷயமா? 100 நாளா இரியா சொல்றத முத கேளியா. கிட்டத்தட்ட வந்து உனக்கு ஒரு 50 லட்சம் பிளஸ் சம்பளம் பிளஸ் 100 நாள் சம்பளம் சரியா. இப்படி எப்படி பிடிக்க போய் ஒரு 70 லட்சமும் கையில நிக்கும். ஒண்ணுமே இல்ல. இவன் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ பாருங்க, ஓன் ஸ்டுடியோ கட்டிட்டானா முடிஞ்சிருச்சு. லைஃப் செட்டில்டு அவனுக்கு. ப்ரோ இங்க பாருங்க, அதெல்லாம் ஓகே, பணம் வருது செகண்ட் திங். என்ன இருந்தாலும் டைட்டிலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. எந்த ஷோ இருந்தாலும் எதுல இருந்தாலும் அதான் சொல்றேன். அவளோட எண்ணத்தை சொல்றேன் சரியா. அவளோட எண்ணத்துப்படி இவனை மேல கொண்டு போய் டைட்டில் வைக்க வச்சிடணும். நான் தோத்தா கூட பரவாயில்ல, இவன் மேல போகணும். அதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன், இவனை வந்து டிடிஎஃப் கொண்டு போயிட்டோம்னா ஃபினாலே போயிடுவான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். என் ஃப்ரெண்ட் அவளோட ஓட்டு கூட அவனுக்கு போகணும்னா இவனை ஃபினாலே போக சொல்லிட்டு இவ காசு பெட்டி எடுத்துட்டு போயிடுவா. இவளோட ஓட்டு கூட மணி குழுக ஆரம்பிச்சிடும். 2 பேரும் ஓட்டு விழுந்தா சான்ஸ் கூட தானே செய்யும் உனக்கு. நீ சொல்றல மணி வந்து டிடிஎஃப் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ரவீனா 100% பெட்டி எடுப்பா. எவ்வளவுனா பெட்டி எடுப்பா, 100% பெட்டி எடுப்பா. ஜஸ்ட் காஸ் இவ ஓட்டு அவனுக்கு போன்றதுக்காக பெட்டி எடுத்துருவா. அவளோட இப்ப ஒரே குறிக்கோள் என்னன்னா, இவன் மணியை வந்து டிடிஎஃப் எடுக்க வைக்கணும், ஃபைனல் கொண்டு போகணும். அது மட்டும் தான் அவளோட குறி. அதுக்காக என்னெல்லாம் பண்ணுவா அதான் சொல்றா அவ. டிடிஎஃப் எப்பயா வந்தா? யோ டிக்கெட் ஃபினாலேயா? ஃபினாலேங்க. யார் இந்த கேள்வி? நம்ம ராங்கு தான். யோ டிடிஎஃப் இந்தங்க புரிய மாட்டேயா? யோ டிடிஎஃப்லாம் இல்ல மாட்டேன். அவ லைசென்ஸ் தான் புடிங்க வச்சிட்டாங்க. அதான் கேக்குறேன். என்ன அவன் ஜெயில இருந்து இப்பதான் பெயில்ல வெளிய வந்தாரு. லைசென்ஸ் புடிட்டாங்க. இனிமேல வண்டி ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். வண்டி ஓட்ட முடியாது, பிக் பாஸ்க்கு எதுக்கு வரலாம்ல? அதான் கேட்டேன். அவன உள்ள உனக்கு ஆக்சுவலா அவன் எல்லாம் கூப்பிட்டாங்க நினைக்கிறேன். வருவான் ப்ரோ. வண்டி ஓட்ட முடியாது, அடுத்த சீசன் சும்மா தான் உட்கார்ந்திருப்பான். கூப்பிட்டு வருவான். ஐயா படம் நடிச்சிட்டு இருக்கா ஐயா, தப்பா சொல்லாதீங்க. படத்துல கூட வண்டி ஓட்ட முடியாது ப்ரோ, அது தெரியும் உனக்கு. இல்ல அங்க அவன் வந்து 2K கிட் லியோ தாஸ், அதான் அவனுக்கு இது பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுறான். சரி, அந்த படத்தோட பேசிக்கே என்னன்னா, அந்த பைக்கை வச்சு தூக்கி நிக்கிற மாதிரி இது என்னது மஞ்சள் வீரன் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த படத்துல பைக் ஓட்ட முடியாது, என்ன பண்ணுவேன்? சைக்கிள் ஓட்டுவாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த அமலா சாஜி அவனை வச்சு ஒரு இது விட்டுருந்தாங்க டெய்லர் மாதிரி. அது ஃபன் எடிட் பண்ணி செமையா தெரியுமா? செம்ம ஃபன் அது. அமலா சாஜி அவனையும் வச்சு ஃபன் பண்ணிருந்தாங்க. சைக்கிள் ஹீரோயின்
இது பிக் பாஸ் ஸ்பேஸ் ரெக்கார்ட் ஸ்பேஸ் இல்லைன்னா பென் பண்ணிட்டு நீங்க பன் பேஸ் போடுங்க. எடிட்டருக்கு வேலையை அதை வச்சு விடுங்க ப்ரோ. மேல பாரு வெட்டி பேச்சு போட்டிருக்கான் பாரு. இந்த போஸ்டுக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராச்சும். நிறைய ரிவ்யூஸ் இருக்கீங்களா அது அர்த்தம் சொல்லுங்க. ஐஷு இன்ஸ்டா போஸ்ட் இப்ப போட்டிருக்கா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கா. அதாவது லிசனர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. 10 பேர் தான் இருக்காங்க பரவாயில்லை. கமெண்ட் क्वेश्चन நான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க. யோ இத முதல்ல சொல்லுங்க. ஐஷு இன்ஸ்டா போஸ்ட் என்னவா இருக்கும்? அதுக்கு ஒருத்தவ இல்ல எனக்கு இந்த 3 இது ஸ்டார் வந்து 3 இது நினைக்கிறேன் 3 ஸ்டாரா? யோ ஃபிங்கர் யார் அது ஃபிங்கர்ஸ் கிராஸ் ப்ரோ. யோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்யா 3 எவிக்ஷன் டிகோடிங்க்கு ஐயா டிகோடிங் வரல. மதன் தாஸ் ஏன்டா இப்படி கமெண்ட் பண்ற? மதன் தாஸ் கமெண்ட்ல போய் அதுல பார்த்தோம் என்ன போட்டுதான் பார்த்தோம். டிகோடிங் இன்னைக்குலாம் செம போதல இருப்பான். சாட்டர்டே வேற இல்ல நிலா. இதுக்கப்புறம் இப்ப திருப்பி இன்னொரு அடி கேட்டதுக்கு வந்து எதுவுமே இல்லன்ற மாதிரி பேச்சு வந்துட்டு இருக்கு. யாருக்குமே கன்ஃபார்மா தெரியல யாரு என்ன சீக்ரெட் ரூமானு. ஓகே, ஒரு டவுட். இந்த ஃபிங்கர் கிராஸ்க்கு வந்து என்ன மீனிங் சொல்லுங்க? ஃபிங்கர்ஸ் கிராஸ்னா வந்து உங்களுக்கு யூசுவலா வந்து இந்த ஃபிங்கர்ஸ் கிராஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா அவங்க நினைக்கிறது நடக்கணுன்றதுக்காக பண்ணுவாங்க. வேண்டி பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வேண்டிட்டு கடவுளே நினைக்கணும் நடக்கணும் அப்படின்னா 3 பேருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. யாரு 3 பேருக்கு யூஸ் பண்ணலையா? என்னையா அப்படி கோடிங் பண்றது? அத நல்லா பாரு. கமலஹாசன் ரெக்கார்ட கையில வச்ச மாதிரி இருக்கா? இது கூட இருக்கும். இது வந்து ஒருபடி மேல போட்டீங்க. நான் சொல்லிட்டேன் ஒரு கை அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ 2 பேரை வந்து தூக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் ஃபிங்கர் கிராஸ். 2 பேரை தூக்குறாங்களாம். அதான் போடுறாங்க. அது என்ன 3 பார்வேரை தூக்கணும்? ஐயா இவ்வளவு வேணாங்க ஐயா. அப்படி இல்ல, இருங்க ராங்கவே இருக்கு. நான் வர்றேன். 2 பேர் தூக்கிட்டு ஒரு திருப்பி உள்ள வந்து மறுபடியும் தூக்குவாங்க. அப்படித்தானே? இதுங்க ஐசு ஃபேன்ட்டே கேட்கலாம். யூசப் ஐயா இருக்கீங்களா? ஐசு ஃபேனா? அவரு சூப்பர். ஐஷு வந்து பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுல இருந்து அந்த மன்னிப்பு தவிர்த்து வேற எந்த போஸ்டுமே போடல. இதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட். இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். இப்ப எனக்கு இதுக்கு டீகோடிங் பண்ணனும்னா இருங்க. நான் யூடியூப்ல போட்டுறேன். அதுவா இருக்குமோ? இருங்க நான் யூடியூப். நீ நினைக்கிறது கண்டிப்பா ஒண்ணு இல்ல. சொல்றது முன்னாடி நான் சொல்றேன். இல்ல என்னவா இருக்குன்னு கேட்டதுக்கு என்ன யோசிச்சு தெரியுமா? கமெண்ட் போட்டுருங்க பாத்தியா? மேபி அவங்க பிரேக்கப் ஆகிருக்கலாம். பேட்ச் ஒர்க் நடக்கலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஒரே ஒரு டவுட். ஆக்சுவலா அந்த ஐசியூ ஏதோ கம்யூனிட்டின்னு ஏதோ ஒண்ணு சுத்தி பேசுறாங்களா? அர்ச்சனா பிரச்சனை இருந்துச்சு. அது என்னதான் பிரச்சனை ப்ரோ? அது என்னாச்சு? ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி தான் நினைக்கிறேன். வேற என்ன கம்யூனிட்டி இருக்கு? ஏதோ அர்த்தாட்டிக் சொல்றாங்களே. அது ஃபேமிலியா? ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அது வந்து பாத்தீங்கன்னா மரபு ப்ரோ. மரபு ட்ரெடிஷனல் ஃபேமிலி. மரபு வழிமாங்கல்ல. மரபு வழி ரொம்ப அது ஆத்தரைஸ் ஃபேமிலியான குடும்பம். பாரம்பரிய குடும்பம். நாத்தமான குடும்பம் இல்ல. எப்படி தெரியுமா? இப்ப எப்படி தெரியுங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னா எப்படின்னா கோயில பண்ணா கோயில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட இது பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும், குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். அப்படித்தாயா எங்க ஃபேமிலி அப்படித்தாயா? அதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேக்வர்டான திங்கிங்னு சொல்லலாம். ஓகேவா? சொல்ல முடியாது. அவங்களோட குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, எங்க குடும்பம் பாத்தீங்களா, நாங்க வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி வந்து ஒரு கோயிலுக்கு போய் அதை பூஜை பண்ணுவாங்க. கம்பல்சரி எங்க இதுல அது ஒரு வழக்கம் இருக்கு. இன்னொன்னு வந்து அது வேறங்க. எல்லாமே வருங்க. அவங்க டேர்ம் பண்றாங்கன்னா அந்த மாதிரி மீனிங்னா நாங்க ரொம்ப வந்து மத்த ஃபேமிலியோட நாங்க ரொம்ப இதுவா பிரஸ்டிஜனா இருப்போம். நாங்க இப்படிதான் வாழ்வோம். இப்படிதான் மத்த ஃபேமிலியோட கம்பேர் கிடையாது. அது சுத்தி கிடையாது.
சுத்து கிடையாது. அவங்க என்ன சரி. இல்ல அவங்களுக்கும் ஒரு நாங்க தலைமுறை வச்சு நீங்க வந்து அதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைப்பாங்க அவங்க. எப்படி தெரியுமா அதுதான் சொல்றீங்க? இது ஆர்த்தடாக்ஸ் எப்படி ஃபேமிலினா வந்து ஒரு பிற்போக்குத்தனமானவங்க அப்படின்னு நீங்க அப்படி பேன் பண்ண கிடையாது. இது வந்து ஐயோ மரபு. அப்படி அப்படி பேன் கிடையாதுயா. பண்ண அவங்க பாக்குறீங்க வாங்கவே. இல்ல அது அப்படி ஆர்த்தடாக்ஸ் வராது. எப்படியா அப்படி அவங்களுக்குன்னு ஒரு வராது. செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த பிற்போக்குத்தனமாலாம் கிடையாது. ஃபேமிலிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் இல்லையா இருக்கும். அவங்க வந்து அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப இல்ல இவங்க இல்ல வந்து அதே ஆ இப்படிதான் ஆமா. இருக்கும். ஒருத்தங்க அது அதைத்தாங்க பிரேக் பண்ணாலும் அதுல அதை வந்து தப்பா ஓகே. எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதை நீங்க வந்து ஒரு வேர்டு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னன்னா இருங்கயா இருங்கயா ஏரியா நான் ஏரியா சொல்றேங்கய்யா. கல்ச்சர் ஃபாலோ பண்ணும் அதான். அந்த ஒரு கல்ச்சர் ஒரு அது வந்து நீங்க முஸ்லீமுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இல்ல இந்த ஃபாலோவர்ஸ் வார்த்தைக்கு இருக்கும். அந்த தான் மாதிரி ஹிந்துவோட ஃபாலோவர்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுல என்ன பிற்போக்கு இருக்கு? இல்ல இருக்கு. இதுல என்ன ஆனா தப்பு? இல்ல அந்த ஹிந்துலயே ம். வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்குன்னு மரபு இருக்கு. ஆமா, அதை அது பல பேர் அவங்களோட ஃபாலோ வரம்பு பண்ணுவாங்க. ஃபாலோ பண்றாங்க. இல்ல அது அப்படி வந்து இல்ல. தப்பு கிடையாது இல்ல அவங்களோட வரம்பு. இல்ல இப்ப நான் பிற்போக்குன்னு சொல்ல பேக் அது எப்படி சொல்லுவாங்கன்னா ம். இப்ப வந்து ம். இப்போ கொஞ்சம் வீட்டுல வந்து இந்த லவ் ராங்வே மேரேஜ் எல்லாம் வந்து ராங்வே. சொல்லு. லிவின் அப்படிங்கிறது வந்து பிற்போக்கா முற்போக்கா? டாபிக் பிற்போக்கும் மாறுது. கிடையாது, நம்ம முற்போக்கும் பிக் பாஸ் கிடையாது. கொடுத்தா அவங்க ஃபன்னா இரு, பேசுங்க பிக் பாஸ் இதெல்லாம். தான், பிக் இல்ல பாஸ் அது தான், வந்து இரு. அதை வந்து அக்செப்ட் வேதாஸ் பண்றது இது எல்லாமே பேசிதான் அது வந்து பேசுங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறது முற்போக்கு. அக்செப்ட் பண்ணாம இதை வந்து அவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றது வந்து அது மத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றது பிற்போக்கு. பிற்போக்குங்கிறது என்ன தெரியுமா? பேக்வர்ட் திங்கிங்யா. அதாவது முன்னாடி காலத்தை மாதிரிதான் நம்ம வந்து இருக்கணும், அதான் ஓகேவா சொல்றேன். அதான் அப்படின்றதுதான். அப்படி நீ பார்த்த அப்படின்னா முன்னாடி காலங்கள்ல அதாவது மனுஷன் வந்து முதல்ல மனுஷனா மாறி இருப்பான்ல. அவ்வளவு முன்னாடி அப்ப எல்லாம் இந்த போக தேவையில்ல ப்ரோ. கல்யாணம் ஐயோ திருமணம் அப்படிங்கிற சடங்கு ப்ரோ எதுவுமே ப்ரோ ப்ரோ இருந்திருக்காது. நீங்க அதுக்கு நீங்க அவ்வளவு அவ்வளவு முன்னாடி தூரம் ரம்பிள் வாங்க போறீங்க. சடங்கு சம்பிரதாயமே கேஜிஎஃப் இருந்திருக்காது, சொல்ற மாதிரி ஓகேவா? தான். சரியா நீங்க பண்பேச ரொம்ப போட்டுட்டு பின்னாடி இதெல்லாம் போயிட்டீங்க. பேசுவாங்க. நீங்க ரொம்ப பின்னாடி பிக் பாஸ் போயிட்டீங்க. பேசல இல்லைங்க. இது ஓகே. இல்லைங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. நான் இது ஆக்சுவலி ரொம்ப நிறைய பெரிய நம்ம விஷயம். பெரிய அது விஷயம். நிறைய அது சில பேருக்கு ஏத்துக்க ப்ராப்ளம்ஸ் முடியாது. இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து விடணும். அதுக்காக திணிக்க கூடாதுங்கிறேன் அந்த ஆமா கருத்தை ஆமா. வந்து. ஓகே. இது அது அதான் பண்ணல. அதான் ஆளுக்கு அங்கிள் பிடிச்ச மாதிரி அவங்க அங்கிள் வாழ்க்கை இருக்கு. டிபேட் பண்ணி சரியா? அங்கிள் இல்ல ம். டிபேட் பண்ணி ரெண்டுமே உங்களுக்கு அது இருக்கு. நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஆமா இல்ல இதை ஆமா. பத்தி நாலேஜ் இருந்துச்சுன்னா ம். டிபேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரதான். இது திணிக்கிறதுலாம் கிடையாது. இருக்கு ம். நாலேஜ் இருக்கு. நாலேஜ் இல்ல இது அப்படி இப்ப இல்ல. என்ன அதான் சொல்றேன்னா டிபேட் எவ்வளவு இருந்து நாலேஜ் இருக்குன்னா ஆகணுங்கிறது சொல்லுங்க. திணிப்பு. எங்க ஃபேமிலியே யூவி ப்ரோ இங்க பாருங்க. எங்க ஃபேமிலியே நான் இங்க வந்து பொள்ளாச்சி தான், கோயம்புத்தூர் தான். இதுக்கு மேல நான் சொல்லல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீ எங்க சேட்டா புரியுது. ஃபேமிலி ஓகே. சேட்டை கிடையாது. வேற எப்படி சொல்றது பாருங்க. எடப்பாடி நான் சொல்ல வேண்டாம். சரி விடு. ஒரே நிமிஷம் 2 பேர் இருங்க. டேய் ஃபர்ஸ்ட் அன்மிட் போடாதடா லூசு பேல. ஒரு நிமிஷம் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி மறுபடியும் நீங்க எதுக்கு பேசுறீங்க? டேய் பாரு, இது ரொம்ப சீன் போடாது. இதெல்லாம் என்ன பேசுறாங்க? இது ஒரு ரெக்கார்ட் பேசினா உட்காந்து இது ஒரு எடிட் மேட்டரே பண்றவங்க கிடையாது. அவங்கதான் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் டேய் பேசாதீங்கன்னா விட்டுருங்களேன். நம்ம டேய் அப்படி ரொம்ப பேசே ரொம்ப போட முட்டு மாட்டோமா? கொடுக்காத. இது எல்லாத்தையும் ஏன்னா பேசிதான் என் சில விஷயங்களா. நம்ம பண்பேச போடுவோம். நம்ம என்ன பேசே போட மாட்டோமா? அங்க பேசிக்கலாம் வாங்க. ஐயோ ஃபன் பேஸ்ல இது எங்கே பேசுவேன்? லூஸ் மாதிரி பேசுறேன். இது இங்க பிக் பாஸ் பத்தி பேசினா இது எதுவும் பேசுவாங்க. அவ்வளவுதான். நீ வந்து இந்த மாதிரி எடிட் பண்றாங்க. இதெல்லாம் என்ன ஐயா டாக்? இது இதெல்லாம் தப்பா இருக்கு. பேசினா சண்டைதாயா வரும். நிறைய பேசணுங்கய்யா. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணா கேவலமா இருக்குங்கய்யா. ஐயோ நீ இது ஏன் என்ன கேவலம்? நீ ஏன் ஒண்ணு முடிவு பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறதுனால லூஸ் தரமா கேவலம் பேசிட்டு கிடையாதுடா. இருக்காதா? இதெல்லாம் கேவலம் கிடையாது இது சாமி. கேவலம்லாம் கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுனால மெச்சூர்டா தப்பு பேசுற. கிடையாது. டேய் தம்பி கொஞ்சம் மெச்சூர்டா சரியா? பேசு. இல்ல ப்ரோ, நிறைய விஷயங்கள்ல ஓப்பனா பேசுற மாதிரி இருக்கும்னு. இங்க அப்படி கிடையாதுயா. இது வந்து என்னன்னா ஒரு வேர்டு சொன்னாங்களே அதுல வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. இது இல்ல தப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு திணிக்கிற ராங்வே பாத்தியா சொன்னாரு. தப்புன்னு. இல்ல அப்படி பார்த்தா ராங்வே என்ன சொன்னாரு? பிற்போக்குத்தனமா இருக்கவங்க வந்து அது லிவின் தப்புன்னு வந்து சொல்லிட்டாங்களே. அது தப்புன்னு அது சொல்லிட்டாங்க. தப்புன்னு சொல்லு. அது அவனோட ம். புரிதல்னால அதை வேர்ட கூட யூஸ் பண்ண கூடாதுங்கிறேன் நானு. சரிதா? இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேர்டு இருக்குது. அதுக்கான டிபேட் ஒரு கிடையாது. நிமிஷம். அதுதான் எல்லா நானும் இடத்துலயும் சொல்றேன். பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அது வந்து லியோதாஸ் அப்படி சொல்ல. இது எப்பவுமே வந்து இல்ல நம்ம வந்து இது வந்து ஒரு நம்மளாம் ஒரு ஃபேமிலியா அது இருக்கீங்க. தப்பான வேர்டு. ஒருத்தங்க மட்டும் பிற்போக்கு வந்து நாங்க ரொம்ப முற்போக்குங்கிறது தப்பான வேர்டு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நம்மலாம் நான் ஒரு ஃபேமிலி இருக்கேன், நீ ஒரு ஃபேமிலி இல்ல நம்ம எல்லாம் ஃபேமிலி இருக்கோம். அதுல வந்து ஒருத்தங்க மட்டும் நான் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்றது தப்பு. ஓகேவா? அப்படின்னா மத்தவங்க எப்படி இருக்கான்னு அது வந்து மத்தவங்க ரொம்ப இது பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங்? ஆர்த்தடாக்ஸ்னா நான் அப்படி ரொம்ப இல்ல வந்து ராங்வே. பழமையான விஷயத்த நான் வந்து ஃபாலோ இல்ல பண்ணேன். எல்லா எங்க குடும்பம் ஃபாலோ வீட்லயும் ஒரே பண்ணோம். மாதிரி இருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல ராங்வே, ஒருத்தவங்க வீட்டுல எப்படி வந்து ஒருத்தங்க ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்றது தப்பு நீங்க நினைக்கிறோம், அதே மாதிரி இன்னொருத்தவங்கள பேக்வேர்ட்னு சொல்றது தப்பு. தப்பு அது. பேக்வர்ட்னு ரொம்ப சொல்லலையா? தப்பு. இல்ல நான் லேட்டரல் பேக்வர்ட் எல்லா இல்ல அது எல்லா லேட்டரல் திங்கிங் கூட வச்சுக்குவோம். இல்ல ம், ரொம்ப லேட்டரல் திங்கிங் கூட வச்சுக்குவோம். ஆனா வந்து ம். எப்படி வந்து ஒருத்தவங்க ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லும்போது மத்த குடும்பம்ல என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு கேள்வி வருதோ, அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட திங்கிங்கை பத்தி நம்ம வந்து லேட்டரல் திங்கிங்கனோ இல்ல அவங்களோட வந்து ஒரு பிற்போக்குத்தனமா அவங்க யோசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க அவங்கவுங்க வந்து புரிதல், இல்ல அவங்கவுங்க. ராங்வே, நீங்க எல்ஜிபிக்யூ கம்யூனிட்டிக்குல நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, ஓகே தான்.
ஆனா நீங்க திடீர்னு புதுசா வந்து சொல்றீங்க. எங்களுக்கு அது என்ன கான்செப்ட்னே முதல்ல தெரியாது. புரியாது. இதுல எனக்கு புரியாது. எதுவுமே தெரியாது. எங்களுக்குலாம் புரியாது. எங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்ல முதல்ல. ஏன்னா நமக்கு தேவை கிடையாது. நம்ம சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை. இதை நம்ம போட்டு வாழ்ற வாழ்க்கை யாருக்கும் பிரச்சனை எது நம்மளா மைண்ட்ல எடுத்துக்கணும் அவசியம் ஆயிரு கிடையாது. இல்ல நம்ம புரியுது. கல்ச்சர் வேற, இது பிரச்சனை நம்ம எங்க ஹாபிட் வருதுன்னா வேற. இல்ல பிரச்சனை எங்க வரும்னா பத்தி பேசணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்க போய் லிவிங்ல இருக்க தெரியாது நீ போறது இல்ல. சொல்றியா, நீ தெரிஞ்சுக்கோ. பட் ஆனா அதுக்காக பேசுறவன் பேசினா மட்டும்தான் அது வந்து மக்கள் மனசுல வந்து மக்கள் இடத்துல வந்து ஏத்துக்கொள்ளப்படும். ஐயா யூவிஸ் ஐயா, அது நான் தவறுன்னு நான் பேசல. தவறுன்னு சொல்லல. அது நீங்க இப்ப பேசுற டாபிக்ல அவங்க வந்து இதா பேசக்கூடாது. வந்து பிற்போக்கம் முற்போக்கம் அந்த வேர்டு யூஸ் இப்ப பண்ணக்கூடாது. இப்ப பேசுற டாபிக் அது கிடையாதுல்ல. நீங்க சப்போர்ட் பண்ணியா, நீங்க வந்து ஒரு பிக்போக்குவாதி அப்படி பூமர் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு அது தெரியாது ஓகே நான் வந்து நான் ஏத்துக்கிறேன். அப்படி பேசக்கூடாது, ஒருத்தவங்க பார்க்காம பேசக்கூடாது. ஆனா நான் வந்து சொல்ல வந்தது அந்த ஆத்தரைஸ் சொல்றவங்க வந்து அவங்க பழமைவாதத்தை வந்து அதுக்கு மீனிங் தான். அப்படி இல்ல, நாங்க பழமைவாதம் இல்லைங்க, பாரம்பரியம் சொல்லணும். பழமைவாதம் வேற, பாரம்பரியம். கல்ச்சருக்கு முக்கியத்துவம், பாரம்பரியம் இது. இப்போ ஒவ்வொரு என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்ச்சர், அந்த கல்ச்சர்ன்றே வந்து நான் அதுக்கு நான் என்னோட பார்வை வந்து கல்ச்சர்னாலே ஒரு குப்பையை நான் பாக்குறேன். ஓகேவா? சொல்ல முடியாது. இப்போ வந்து நமக்குன்னு ஒரு அங்க வாயா, நான் உனக்கு சொல்றேன். வாயா அங்க வாயா. வேண்டாம் இது எங்கேயும் பேசாத விடுங்க. பை எங்கேயுமே பேசணும். இது பெரிய குப்பையா எங்கேயுமே பேசாதீங்க. இது வந்து கரெக்டான பொருள் வந்து லேதாசுக்கும் கிடையாது, ராங் இல்ல. கரெக்டா பேசணும். இது உன்னோட புரிதல் குப்பங்கும் போது என்னோட புரிதல் சாமியை நீ குப்பம் சொல்ற மாதிரி அர்த்தம். பாரம்பரியத்துல இந்த இடத்துல விட்டுருவோம். வந்து யாரும் வேற பாரம்பரியம் சரியா இல்லப்பா, இது அப்படி போயிருமாப்பா. அப்படி